அனைவருக்கும் வணக்கம். படைத்தலைவனுடைய ஆடியோ ரிலீஸுக்கு இங்கே வந்திருக்கும் பத்திரிகை சகோதரர்களுக்கும், யூடியூப் சேனலை சேர்ந்த அனைத்து சகோதரர்களுக்கும், எங்கள் உயிரில் கலந்த தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய அனைத்து நிர்வாகிகளுக்கும், மகளிர் அணி சகோதரிகளுக்கும், மேடையிலே வீற்றிருக்கும் கேப்டனுடைய திரைப்படங்களை டைரக்ட் செய்த மூத்த சகோதரர் கஸ்தூரி ராஜா அவர்களுக்கும், ரமணா படத்தை டைரக்ட் செய்த முருகதாஸ் அவர்களுக்கும், வீரம் விளஞ்சமன் அவர் யாருன்னா கஸ்தூரி ராஜா சார். இங்கே சிவா சார் இருக்கார். கேப்டனின் தம்பியாக பல ஆண்டு காலம் வாழ்ந்தவர் சிவா. என்னுடைய அன்பு சகோதரர் சுதீஷ் அவர்களுக்கும், இந்த படைத்தலைவனில் யாரெல்லாம் உழைத்தீர்களோ அனைத்து ப்ரொடியூசர்ஸ்க்கும், எஸ்பெஷலி கேமராமேன் அவர்களுக்கும், இந்த படத்தினுடைய ஹீரோயின் அவர்களுக்கும், அவரது தாயார் அவர்களுக்கும், இந்த படத்தினுடைய டைரக்டர் அன்பு அவர்களுக்கும், இந்த மேடையிலே வீற்றிருக்கும் என்னுடைய 2 புதல்வர்களுக்கும் கேப்டன் சார்பாகவும் உங்கள் அனைவரின் சார்பாகவும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். தேர்தலில் அரசியல் மேடைகளில் நான் பேசியதை நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. சினிமா ஃபங்க்ஷனில், அதுவும் ஒரு ஆடியோ லான்ச்சில் பேசுகிறது இதுதான் நான் ஃபஸ்ட் டைம். சகாப்தம் படம் ரிலீஸ் ஆனப்போ கேப்டன் இருந்தாங்க. அப்போது என்னை பேச சொல்லி அழைச்சார். நான் சொன்னேன், இல்லை இது சினிமா, அதனால் நீங்கள் மற்றவங்களாம் டெக்னீஷியன்ஸ்லாம் பேசட்டுங்க, நான் பேசலை அப்படின்னு சொன்னேன். மேபி அது தப்போ அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா கேப்டன் ஒரு அம்மாவா நீ அவனை ஸ்டேஜில் நீ வாழ்த்தணும் அப்படின்னு கேப்டன் சொன்னார். அன்றைக்கி சரி, சினிமா ஃபங்க்ஷனில் நம்ம எதுக்கு பேசணும் அப்படின்னு நினச்சேன். பட் நான் இன்னைக்கு சொல்கிறேன், சண்முக பாண்டியன் அம்மாவை மட்டும் கிடையாது, உங்கள் அன்பு சகோதரியாக கேப்டன் பெற்றெடுத்த சண்முக பாண்டியனை இனிமேல் உங்களிடம் நான் ஒப்படைக்கிறேன். பத்திரிகை நண்பர்களிடமும் தமிழக மக்களிடமும் நான் சினிமா துறையை சேர்ந்த அனைவரிடமும் அவரை நான் ஒப்படைக்கிறேன். எல்லாரும் பேசுவாங்க, நிறைய நான் பார்த்துருக்கேன். கேப்டன் கூட 33 வருஷம் வாழ்ந்திருக்கேன். கேப்டனை பற்றி பேசுறது இன்னைக்கு அவர் மறைவுக்கு பிறகு டெய்லி அத்தனை யூடியூப்ஸ்லையும் கேப்டனுடைய பழைய காலிய நினைவுகள், பேச்சுக்கள் எல்லாம் வரும் பொழுது கேப்டன் அப்படி பண்ணார், இப்படி பண்ணார், நிறைய விஷயங்கள் நான் பார்க்குறேன். கேப்டனுடைய 2 புதல்வர்கள். கேப்டனுக்கு 2 தொழில், ஒன்று சினிமா, இன்னொன்று அரசியல். கேப்டனும் நானும் இது அவங்க 2 பேரும் பிறந்த போதே முடிவெடுத்த ஒரு விஷயம். அப்பாவின் பாதையில், சிங்கப்பாதையில் விஜய் பிரபாகர் அவர்களும், யானை பாதையில் இளையவர் சண்முக பாண்டியன் அவர்களும் அவங்க அப்பாவுடைய கனவு லட்சியத்தை நிச்சயமாக வென்றெடுப்பார்கள் என்பதில் ஒரு அம்மாவை எனக்கு எந்த டவுட்டுமே கிடையாது. ஏன்னா கேப்டன் நானும் அவங்கள அப்படி தான் வளர்த்துருக்கோம். கேப்டன் சொல்லுவார், சொல்லி சொல்லி வளர்ப்பார். பிரபாவை அண்ணான் தான் சொல்லணும், தம்பி. அது மட்டும் என்னைக்கு கடைசி வரைக்கும் அவர் ஒத்துக்கல. அதையும் இன்னைக்கு வரைக்கும் சண்முக பாண்டியன் அதை கரெக்டாக கீப் அப் பண்ணுறாரு. ஏன்னா அந்த பாண்டிங், அந்த ரெஸ்பெக்ட், அது இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையில் ஒற்றுமையாக பல சாதனைகளை செய்ய முடியும் என்பதில் கேப்டன் உறுதியாக இருந்தார். அதையே பிள்ளைகளுக்கும் நாங்கள் சொல்லி கொடுத்து அவங்கள வளர்த்துருக்கோம். நீங்கள் எல்லோரும் சொன்னீங்க, டவுன் டு எர்த்தாக இருக்காங்க, அப்பா மாதிரியே உதவி செய்கிறாங்க, எல்லாரோடையும் சகஜமாக பழகுறாங்க அப்படின்னு. இன்னைக்கு இல்லை, இன்னும் எத்தனை ஆண்டு காலம் ஆனாலும், உச்ச நட்சத்திரமாக சண்முக பாண்டியன் அவர்கள் வந்தாலும், இன்னைக்கு எப்படி உங்கள் அத்தனை பேரிடமும் எளிமையோடும் உங்கள் அன்பு சகோதரர் போல டவுன் டு எர்த்தாக இருக்காரோ அப்படி தான் இருப்பார். ஏன்னா சின்ன கை குழந்தை கேப்டன் மேக்கப் போடுவார். நான் 6 மணிக்கெல்லாம் கேப்டன் கிளம்புவார். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். 9 o'clock வித் மேக்கப் ஷூட்டிங்கில் இருக்கணும்னா 6 o'clock இறங்கி கீழே வந்துடும் எங்கள் ரூம் மேலே.
கை குழந்தை அவனை தூக்கிட்டு நானும் கீழே வந்துடுவேன். ஏன்னா அவருக்கு நான் டிஃபன் கொடுக்கணும், அவருக்கு வேண்டிய எல்லாம் செய்யணும்னு. அப்படியே பார்த்துக்கிட்டு இருப்பான் அவங்க அப்பாவை. அப்போ ரொம்ப கைக்குள்ள அழுகுவான், ரொம்ப ஜாஸ்தி. எதுக்கு இவன் அழுகிறான்? மூக்கில் லைட்டாக அப்புறம் ஒழுகும் அவருக்கு. கிளம்புவார் ஷூட்டிங்க்கு. நான் சொல்கிறேன், அதெல்லாம் எனக்கு நினச்சா எந்த சங்கோச்சமும் கிடையாது. மூக்கில் ஒழுகும், மேக்கப் போட்டிருப்பார், ட்ரெஸ் போட்டிருப்பார். வண்டி ஏற போகும்போது அப்படியே வந்து தாவான். அப்படியே அழகாக அந்த மூக்கை தொடச்சி விட்டு கண்ணை தொடச்சி விட்டு ஒரு முத்தம் கொடுத்துட்டு தான் போவார். அதே மாதிரி தான் விஜய் பிரபாகர். ஏன் அதை சொல்கிறேன்னா, ஒரு அப்பாவாக அவ்வளோ ஒரு ஆசையாக பிள்ளைகளை வளர்த்தார் கேப்டன். இன்னைக்கு 2 பேரும் இன்னைக்கு அவங்க அப்பா இல்லாததை ரொம்ப 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 மிஸ் பண்ணுறாங்க. இங்கே கேப்டன் இல்லைன்னு நான் நினைக்கவே இல்லை. இங்கே தான் இருக்கார் கேப்டன். இந்த ஆடியோ ஷோவில் இன்னைக்கு ஆடியோ லான்ச்லேயும் இங்கே தான் கேப்டன் இருக்கார், நம்மோட தான் இருக்கார். அதில் எனக்கு எந்த மாற்று கருத்துமே கிடையாது. இந்த இடத்தில் கேப்டன் இருந்து அவருடைய நல்லாசியுடன் அவருடைய வாழ்த்துக்களுடன் தான் இந்த ஆடியோ லான்ச் நடந்துக்கிட்டு இருக்கு. அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. அதே மாதிரி சண்முக பாண்டியனை பார்த்தீங்கன்னா ஒரு டென்ஷன் இருக்கும் ஏதாவது வாழ்க்கையில். ஆனால் அவனை அறியாமல் ஃபோனில் ரொம்ப சிரித்து பேசிக்கிட்டு இருந்தாலே நான் கேட்பேன், யார் அன்பு கூட பேசிக்கிட்டு இருக்கியா அப்படிமே. ஏன்னா அந்த அளவு டைரக்டருக்கும் அவருக்கும் அப்படி ஒரு பாண்டிங். அவரோட ஸ்ட்ரெஸ் பிளாஸ்டர் வந்து சண்முகா வந்து மனசு விட்டு பேசுறது யாருன்னா அன்பு. ஸோ அந்த அளவு வந்து அவங்க 2 பேருடைய புரிதல் இருக்குது. இப்போ அடுத்த படம் டைரக்டர் எங்கள் அம்மா உங்களுடைய பெரிய ஃபேன் சார். ஊதா கலர் ரிப்பன் அப்படின்னு போட்டாலே போதும். எங்கள் அம்மா 85 வயசு, இன்னைக்கும் எந்திரிச்சு உட்காந்து பார்ப்பாங்க. நான் இதை சார் வந்து கதை சொல்ல வரும்போது வீட்டுக்கு வரும்போதே நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி தான் சசிகுமார் சார், அவரும் வீட்டுக்கு கதை சொல்ல வரும்போது அவருடைய அந்த டவுன் டு எர்த் அங்கே பார்த்தேன் வீட்டில். சசிகுமார் சார், நீங்கள் சொல்லியிருக்கீங்க குற்ற பரம்பரை நிச்சயமாக வரும் அப்படின்னு நான் உறுதியாக நம்புகிறேன். ஹாட்ஸ்டார் மூலியமாக வருதோ இல்லையோ, அது வெப் சீரீஸாக வருதோ இல்லையோ, அதை ஒரு திரைப்படமாக நாம் அனைவரும் சேர்ந்து நிச்சயம் எடுப்போம்ன்றதை இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு நான் உறுதியளிக்கிறேன். உங்களுடைய படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. அதுக்கு உங்களுக்கு நான் வாழ்த்துக்களை சொல்கிறேன். அதே மாதிரி தான் நம்மளுடைய ரமணா டைரக்டர், அவருடைய திருமணத்துக்கு போயிட்டு வந்து தான் கட்சியே ஆரம்பிச்சு. அதனால் எல்லாருமே கேப்டனோட பாண்டிங் தான். இதில் யாருமே கேப்டன் உடைய அந்த நட்பு இல்லாமல் யாருமே கிடையாது என்பது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். விஜய் பிரபாகர் தம்பி வந்து ஸ்டோரி சொல்லும்போது அவரும் உட்காந்து கேட்பார். ஸோ நான் ஒரே ஒரு விஷயந்தான் சொல்கிறேங்க, படைத்தலைவன் ஒரு அனிமலுக்கும் ஒரு மனிதருக்கும் இருக்கின்ற அந்த அன்பின் பாலம். ஒவ்வொரு வீட்லேயும் நம்ம டாக் வளர்க்குறோம், பெட் அனிமல்ஸ் இருக்குது. வீட்டில் எப்போவுமே கேப்டனும் சரி, நானும் சரி, பிரபாஷமும் எல்லாமே ஒரு பெட் லவர்ஸ். நம்ம வீட்டில் எவ்வளோ டாக்ஸ் இருக்குன்றது உலகத்துக்கு தெரியும். அவங்க அன்பாக வளர்க்குற கிளி எத்தனை இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். மீன் இருக்குது. அதே மாதிரி சண்முக பாண்டியனுக்கு ஒரு லக்கு, மதுரை ஃபஸ்ட்டு சகாப்தம் பண்ணார். அவங்க மாமா ப்ரொடியூசராக இருந்து வல்லர் அவர் சுதீஷ் எடுத்தது. அடுத்தது மதுரை வீரன். அதில் பார்த்தா ஒரு ஜல்லிக்கட்டு காலை. இதில் எப்படி வந்து தம்பி எப்படி யானையோடையே பழகிறாரோ அது மாதிரி அந்த ஜல்லிக்கட்டு காளையோடையே அவ்வளோ ஒரு பாண்டிங்காக தம்பி பழகியிருக்கார். அப்போது அம்மா நம்மளும் ஒரு ஜல்லிக்கட்டு காளையை வாங்கணும், வளர்க்கணும். அவங்க கேட்டால் நான் நோவே சொல்ல மாட்டேன். கேப்டன் கேட்டாலும் நான் நோ சொல்ல மாட்டேன், பசங்க கேட்டாலும் நான் நோ சொல்ல மாட்டேன். ஏன்னா யாரெல்லாம் ஒருவர் பெட் லவர்ஸாக இருக்காங்களோ அவங்க அத்தனை பேரும் நல்லவர்களாக தான் இருப்பாங்க. ஒரு வாயில்லாத ஜீவன் மேலே அன்பு வைக்கக்கூடியவர்கள் அப்படின்னா அவங்க உண்மையிலேயே நல்லவர்களாக இருந்தால் தான் அது முடியும். இதுதான் உண்மை. இதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. அதனால் கேப்டன் கள்ளழகரில் நடித்தப்போ அந்த யானையோட அவ்வளோ அவருக்கு பாண்டிங் ஆயிடுச்சு. என்கிட்ட ஃபோனில் கேட்டார், நான் கூப்பிட்டு வந்துடுவா வீட்டுக்கு அப்படின்னாரு. தாராளமாக உங்களுக்கு பிடிச்சா கூப்பிட்டு வாங்க, பட் நம்ம வீடு சின்ன வீடு, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஒரு கிரவுண்டு வீடு, அதில் எப்படிங்க நீ யானையை நம்ம வச்சுருக்கிறதுன்னு. ஆனால் அதே தான் சண்முக பாண்டியன் படைத்தலைவனில் நடிச்சுட்டு 5 யானை, அதில் வந்து மணியன் அவருக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. இன்னொரு யானை பேர் பிரேமாவா ஏதோ சொல்லி புஜ்ஜியா அது சொல்லுவார். அது எல்லாமே எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுச்சுமா,
நீங்கள் எஸ் சொன்னால் நான் கூப்பிட்டு வந்துடுறேன் ஏதாவது ஒரு யானைன்னு. நான் இது வரைக்கும் சொல்லலை, இப்போ சொல்கிறேன். சண்முக பாண்டியனுக்கும் என் கேப்டனுக்கும் சொல்கிறேன், உறுதியாக ஒரு யானை நம்ம வாங்குவோம். அது நீங்கள் எப்படி நீங்கள் டாக்ஸை வளர்க்குறீங்களோ அது மாதிரி நீங்கள் வளர்க்கணும். ஏன்னா அது அவருடைய விருப்பம், சண்முகாவுடைய விருப்பம். இன்றைக்கி அதை நான் ஒரு விநாயகருடைய அடையாளமாக தான் பார்க்குறேன். முருகர் எப்பயுமே அண்ணன் கணேஷாவை கும்பிட்டுட்டு தான் எந்த ஒரு விஷயத்தையும் தொடங்குவார். அதே மாதிரி தான் இவங்களும், சண்முகாவும் விஜய் பிரபாகர் கிட்ட சொல்லி அந்த அன்போடு அவர்கிட்ட பிளெஸிங் வாங்கி தான் கிளம்புவார். அந்த மாதிரி ஒரு அன்பு அவங்களுக்குள்ள சின்ன வயசுலேருந்தே இருக்குது. அதனால் நிச்சயமாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக மாறும். அன்பு சொல்கிற எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இந்த மூவி ரிலீஸ் ஆக எனக்கு தெரியும். பொங்கல் வெளியீடுன்னு போட்டாங்க, நான் அப்போ கூட சொன்னேன் விரைவில் போடுங்கன்னு. இல்லை கண்டிப்பாக வந்துடலாம் மேடம்னார். சரி உங்கள் நம்பிக்கை. அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்தது என்பது எல்லாருக்கும் தெரியும். ஒரு திரைப்படம் எடுத்து முடித்து அதை ரிலீஸ் பண்ணுவதற்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. கேப்டன் எத்தனை பேருக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்காரு, எவ்வளோ திரைப்படங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு, எத்தனை டெக்னீஷியன்ஸுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு. ஒரு படம் ரிலீஸ் ஆனதான் அதை நம்பி வாழ்கின்ற அத்தனை ஆயிரம் குடும்பங்கள் நல்லா இருக்கும். அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. சினிமா நல்லா இருந்தால் அதை நம்பி இருக்கிற ஆயிரக்கணக்கான மக்கள் நல்லா இருப்பாங்க. அதில் நாங்கள் உறுதியாக இருக்கோம். கேப்டன் கூடயே இருந்து சினிமானா என்ன என்பது நாங்கள் நல்லா உணர்ந்திருக்கோம். நிச்சயமாக கேப்டன் விட்டுட்டு சென்ற அந்த இடத்தை அரசியலில் விஜய் பிரபாகரும், சினிமா துறையில் சண்முக பாண்டியனும் கேப்டன் மாதிரி இருந்து நிச்சயமாக அனைவருக்கும் அதே மாதிரி இருப்பாங்க என்பதில் எந்த மாற்று கருத்தும் யாருக்கும் வேண்டாம். எனவே நிச்சயமாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, கேப்டனுடைய ஆசீர்வாதத்தாலும் இங்கு வந்திருக்கின்ற அனைத்து நல்ல ஒழுங்கலினுடைய ஆசீர்வாதத்தோடும் படைத்தலைவன் மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக அமையணும் சொல்லி கேப்டனையும் கடவுளையும் நான் வேண்டிக்கிறேன். மீண்டும் மாபெரும் ஒரு வெற்றி விழாவில் உங்களை சந்திப்பேன் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வந்திருக்க ப்ரெஸ் சேனல், யூடியூப் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். கட்சிக்காரங்க எல்லாருக்கும் வணக்கம். இந்த படம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான படம். எனக்கு ரொம்ப க்ளோஸான படம். ஏன்னா அப்பா இருக்கும் போது அப்பா கதை கேட்டு ஓகே பண்ண படம் இது. அதே மாதிரி அப்பாவோட பிறந்த நாள் அன்னைக்கு இந்த படத்தோட ஃபஸ்ட்டு கிளிம்ஸ் ரிலீஸ் பண்ணுறோம். அப்பா இருக்கும் போதே நீங்கள் ட்ரெய்லரில் பார்த்த அந்த 2 ஃபைட் சீக்வன்ஸையும் அப்பா ஃபுல்லாக பார்த்துருக்காரு. அப்பா நல்லா வந்திருக்குன்னு அவர் வாயால் சொன்னார். அதனால் எனக்கு இது ரொம்ப க்ளோஸ் டு மை ஹார்ட். அதே மாதிரி அன்பு பிரதர் எனக்கு டே 1 என்ன கதை சொல்லி இது இப்படி தான் பிரதர் வரும், இது இந்த மாதிரி தான் அவுட்புட் என்ன வரும்னு சொன்னாரோ அதை அப்படியே எக்ஸாக்டாக கொடுத்துருக்காரு. ஸோ தேங்க்யூ பிரதர். கேமராமேன் சார் ரொம்ப அருமையான ஒர்க் பண்ணியிருக்காரு. எனக்கு இந்த செட்டில் ஒரு 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 பயமோ இல்லை நான் பண்ணுறது சரியோ தப்போ இல்லை யாரோ ஏதோ தப்பாக பேசிடுவாங்களோன்னு எனக்கு எந்த ஒரு கில்ட் ஃபீலோ ஒரு தப்பான ஃபீலோ கேமராமேன் சைடாக இருக்கட்டும் இல்லை டைரக்ஷன் சைடாக இருக்கட்டும் எங்கேயுமே எனக்கு கொடுக்கல. ரொம்ப கம்ஃபர்டபுளாக என்னை வச்சு அவ்வளோ அருமையாக என்கிட்டருந்து வேலை வாங்கியிருக்காங்க. யானை என்னோட படத்தில் என்னோட நண்பன் மணியன், நானும் அதுவும் நீங்கள் எல்லோரும் நினச்சிருக்கலாம் இந்த மாதிரி யானை கூட ஒரு 20 நாள் 30 நாள் ப்ராக்டிஸ் எடுத்து இது பண்ணலான்ட்டு. ஆனால் என் டைரக்டர் சார் அதெல்லாம் உடலை. ஃபஸ்ட் டே பூஜை நடந்து முடிஞ்ச 2வது நாள் பிரதர் இன்றைக்கி உங்களுக்கு ஃபைட் சீன்னாரு. நானும் சரி ஓகே ஃபைட்டு தானேன்ட்டு போய் பார்த்தா 5 யானையை நிற்க வச்சுருக்காரு. நான் கூட ஏதோ விளையாட்டுக்கு சொன்னார், இல்லை பிரதர் நீங்கள் யானை கீழே வரணும் ஒருத்தர் அடிக்கணும்னு. சரி பிரதர் சும்மா விளையாட்டுக்கு தானே ஏதோ சரின்னு விட்டேன். பார்த்தா நிஜமாலே ஃப்ரேம் அதுக்கு தான் வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அங்கே நான் யானைக்கிட்ட நான் பழக ஆரம்பித்தேன். அதுதான் எனக்கு டே 1. அப்போ தான் நானும் ஃபஸ்ட் டைம் யானையை பார்க்குறேன். அங்கே தான் பழக ஆரம்பித்தேன். அப்போ எனக்கு அப்பா சொன்னது ஒன்று ரொம்ப நல்ல ஞாபகம் வந்துச்சு. அப்பா கள்ளழகரில் யானை கூட இருக்கும்போது அவர் தான் டெய்லி சாப்பாடு ஊட்டி விடுவார். அப்பா அது கூட ஃபுட்பால் விளையாடுவாருன்னு சொன்னார். சரி நம்மளும் பண்ணி பார்ப்போன்ட்டு அதுக்கு ஸ்வீட்டு பழம் டெய்லி அதுக்கு சாப்பாடு ஊட்டி விட ஆரம்பித்தேன். அப்போ சொல்லுவார் என்கிட்ட, இந்த மாதிரி யானை ரொம்ப பாசமானது, நீ அதை விட்டு உன்கிட்ட ஒன்ஸ் அட்டாச்ட் ஆயிடுச்சுன்னா அதை நீ விட்டு பிரிஞ்சால் ரொம்ப கஷ்டப்படும் அது அப்படின்னாரு. நான் அது அப்போ எனக்கு தெரியாது. இங்கே நான் ஒரு யானையோட நடிக்கும் போது தான் அது எனக்கு தெரிஞ்சுது. ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் முடிச்சுட்டு போகும்போது
யானை 2 நாள் சிக்காச்சு. நாங்கள் திருப்பி அடுத்த ஷெட்யூல் வரும்போது அதுக்கு என்ன ஞாபகம் இருக்குமோ இருக்காதோன்னு எனக்கு ஒரு டவுட் இருந்தது. ஆனால் அது என்னை பார்த்தோன்னே ஓடி வந்து என்கிட்ட நின்று டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிது. ஸோ அந்த பாண்ட் எனக்கும் அந்த யானைக்கும் ரொம்ப நல்லா க்ரியேட் ஆச்சு. முருகதாஸ் சார் சொன்னார், எங்கேயோ படித்தேன், அப்பா இந்த மாதிரி முடிஞ்சால் யானையை வாங்கிட்டு வரலான்னு சொன்னாருன்ட்டு. அதே தான் நானும் என் டைரக்டர்கிட்ட கேட்டேன், தமிழ்நாட்டில் அலோவ் பண்ணாங்கன்னா சொல்லுங்கள், நான் மணியனை கையோட கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னேன். நீங்கள் படத்தில் பார்த்தா தெரியும், எனக்கும் அந்த யானைக்கும் உள்ள பாண்ட் வந்து ரொம்ப உண்மையாக க்ளோஸாக இருக்கும். படைத்தலைவன் வந்து நீங்கள் மற்ற எந்த படத்தோடையும் நீங்கள் கம்பேர் பண்ண முடியாது. கும்கி கூடயோ மற்ற எந்த படத்தோடையும் கம்பேர் பண்ண முடியாது. இது கம்ப்ளீட்டாக ஒரு டிஃப்ரெண்ட்டான கதை. ஒரு யானைக்கும் ஒரு அதோட ஃப்ரெண்டுக்கும் இருக்கிற கதை. இது நீங்கள் வந்து எல்லாருமே எப்படி நீங்கள் ரிலேட் பண்ண முடியும்னா, உங்கள் எல்லாருக்கு வீட்லேயும் ஒரு நாய்க்குட்டி இருக்கலாம், ஒரு பூனை இருக்கலாம். அதுக்கு ஒரு பிரச்சனைனா நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க, அதே தான் எனக்கு ஏன் யானை இந்த படத்தில். ஸோ இது எல்லாருக்குமே நல்லா ரிலேட் ஆகும். எல்லாரும் என்னை இந்த மாதிரி அப்பாவை பார்த்த மாதிரி இருக்குன்றாங்க. எனக்கு அது தெரியல. நான் முடிஞ்ச அளவுக்கு என்னோடய பெஸ்ட் இந்த படத்தில் கொடுத்துருக்கேன். இன்னும் பெட்டராக பண்ணிகிட்டே வருவேன், இன்னும் பெட்டர் ஆகிட்டே வருவேன் கண்டிப்பாக. அதே மாதிரி சசிகுமார் சாருக்கு தான் சொன்னார், நான் அவர் இதில் தான் ஃபஸ்ட்டு பண்ணேன்ட்டு. இந்த படத்தில் வந்து கேமரா முன்னாடி ஒரு பயம் இல்லாமல் நடிக்கிறதுக்கு ஒரு காரணம் சசிகுமார் சார் தான். ஏன்னா நான் ஒரு 10 வருஷம் கழித்து நான் திருப்பி ஒரு கேமரா முன்னாடி வந்து நிற்கிறேன், ஒரு படம் பண்ணுறேன் அப்படின்னும் போது யாராக இருந்தாலும் ஒரு கேமரா முன்னாடி அத்தனை பேர் முன்னாடி நடிக்கணுன்றது அப்போ வந்து ஒரு பயம் இருக்கும். அது எனக்கு கம்ப்ளீட்டாக எதுவுமே இல்லாமல் அன்றைக்கி ஒரு 4 நாள் ஷூட் எடுத்தார். அவர் கொடுத்த கான்ஃபிடென்ட்னால தான் எனக்கு இந்த படம் நல்லா ஃப்ரீயாக பண்ண முடிஞ்சுது. அதனால தான் எனக்கு பொன்ராம் சாரோட படமும் ஒரு இது இல்லாமல் பண்ண முடிஞ்சுது. அதே மாதிரி பொன்ராம் சாரோட படத்துலையும் நான் இப்போ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து அவரையும் என்னை ரொம்ப நல்லா கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டாரு. இப்போ நான் எப்படி இவரை பிரதர்ன்றோன்னா நான் அவரை சாருன்னுவேன். ஆனால் அங்கேயும் நாங்கள் வந்து இப்போ அவர் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் எப்படி எடுத்தாரோ அதை சொல்லிட்டு இருந்தார். இந்த மாதிரி நாங்கள் எல்லாம் ஒன்றா உட்காந்து தான் பேசி காமெடி கிரியேட் பண்ணுவோம், நாங்கள் அப்படி தான் நாங்கள் இது பண்ணுவோம், நீங்களும் பழகிடுவீங்க அப்படின்னாரு. நிஜமாலே அதே மாதிரி தான் போச்சு, இன்னும் அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஸோ நாங்கள் ஒரு காமெடி சீக்வன்ஸ் எடுத்தாலும் சரி, ஃபைட் எடுத்தாலும் சரி, மொத்த ஆர்டிஸ்ட் பொன்ராம் சார் எல்லாம் ஒன்றா உட்காந்து ஒரு சீனை பேசிட்டு தான் பண்ணுவோம். ஸோ தேங்க்யூ சார். முருகதாஸ் சார், நீங்கள் சொன்னீங்க கேப்டன் பிரபாகரன் நீங்கள் நிறையா ரிப்பீட் ஆடியன்ஸாக நீங்கள் போய் பார்த்தீங்கன்ட்டு. நான் அப்படி பார்த்த படம் வந்து ரமணா சார். ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். நீங்கள் ரமணா 2 என்னை வச்சு எடுக்கணுன்றீங்க. தேங்க்யூ ஸோ மச். இட் மீன்ஸ் அ லாட் டு மீ சார். ஏன்னா என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட், நான் ரமணா நான் அம்மா கிட்ட கூட சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி நிறையா இன்டர்வியூஸ்லையும் கேட்டிருக்காங்க, உனக்கு ரீமேக் பண்ணணுன்னா எந்த 2 படம் இல்லை எந்த இது படம்னா எனக்கு ஃபஸ்ட்டு சத்ரியன்வேன், அதுக்கு அடுத்து எனக்கு ரமணா தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். அதே மாதிரி கேமராமேன் சார், நீங்கள் என்னென்னமோ நீங்கள் சொல்லி நம்ம ஷூட்டிங்கில் நிறையா பண்ணியிருக்கோம். பட் அவுட்புட் நான் இப்போ பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கும்போது எக்ஸ்ட்ராடினரி சார். ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கீங்க சார். அண்ட் இதில் நாங்கள் ஷூட்டிங் நாங்கள் நிறைய கஷ்டப்பட்டிருக்கோம். எப்படின்னா இந்த ரெயின் சீக்வன்ஸ் ஃபைட்டு பார்த்தீங்க இல்லையா, அது நாங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் ரெயின் இருக்காது, நாங்கள் ஷூட்டிங் ஆரம்பித்தோம், ஃபைட் சீக்வன்ஸ் செட் பண்ணிட்டாங்க, திடீர்னு மழை பெஞ்சது, ஷூட்டிங் கேன்சல் பண்ணிட்டு எல்லாம் கிளம்பிட்டோம். டெய்லி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 நாள் இருக்குமா, 5-6 நாள் டெய்லி காலையில் 5 மணிக்கு நானும் டைரக்டரும் அப்படியே வெளியே ஸ்க்ரீனை திறந்துட்டு எட்டி பார்த்துக்கிட்டே இருப்போம், மழை பெய்யுமா பெய்யாதான்ட்டு. ஸோ ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் தெரியும். நான் கேட்டேன் டேரக்டர்கிட்ட, இதை பேசாமல் ரெயின் எஃபெக்டாக மாற்றிடலாமான்ட்டு. அவர் என்னைக்கு ரெயின் எஃபெக்டாக மாற்றினாரோ அன்னிலேருந்து மழை பெய்யறது நின்றுச்சு. ஸோ அந்த மாதிரி நிறைய சேலஞ்சஸ் நிறையா இது இந்த படத்தில் இருந்துச்சு. அதையும் மீறி இந்த படம் நல்லா முடித்து ஒரு ஃபைனல் ஸ்டேஜஸ்க்கு வந்தாச்சு. இப்போது நம்ம இங்கே ஆடியோ லான்ச்சுக்கு வந்துச்சு, 23ஆம் தேதி படம் வருது. இதுலேயும் நிறைய பிரச்சனை இருந்தது, நிறைய தடை இருந்தது. இந்த படம் எனக்கும் சரி அன்புக்கும் சரி ஒரு பெரிய லெசன். இந்த மாதிரி எவ்வளோ பிரச்சனை இருக்குது, வெறும் சினிமா எடுக்கிறது வந்து இது ஈஸி, அதை எப்படி வெளியே நம்ம மக்களுக்கு சேர்க்குறோன்றது அடுத்த ஒரு பெரிய ஒரு இது இருக்குது. அதில் என்னெல்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாதுன்றத ஒரு பெரிய லெசன் 2 பேரும் கற்றுக்கிட்டோம். இப்போ ஆடியோ லான்ச்சுக்கு வந்தாச்சு. 23 நாங்கள் தியேட்டருக்கு வருவோம். நீங்கள் மக்கள், ப்ரெஸ், மீடியா, கட்சிக்காரங்க எல்லாரும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணணும்.
நான் முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணியிருக்கேன். மீண்டும் நான் இன்னும் பெட்டராக வாங்கிட்டே வருவேன். நீங்கள் எல்லாரும் தேட்டருக்கு போய் இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக இந்த படம் பிடிக்கும். இது ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னராக இருக்கும். ஸோ நன்றி, வணக்கம். சாரி, அதே மாதிரி அண்ணன் சொன்ன மாதிரி எனக்கு ஒரு பெரிய பாக்கியம். என்னோடய ஃபஸ்ட்டு படத்தில் வந்து கார்த்திக் ராஜா சாரோட ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் இளையராஜா சார், நெக்ஸ்ட்டு யுவன் சங்கர் ராஜா சார். ஸோ ராஜா சாரில் இருக்க எல்லா நான் இதை சின்ன வயசில் இருக்கும்போது நினச்சிருக்கேன். ஏன்னா அப்பா சொல்லுவார் நாங்கள் ரொம்ப க்ளோஸு. இது எல்லாம் நான் ஃபஸ்ட்டு படம் பண்ணும்போது கார்த்திக் ராஜா சாரோட பண்ணும்போது என்னோடய ஃபஸ்ட்டு தாட்டே இதுவாக தான் இருந்துச்சு. என்னைக்காச்சும் ஒரு நாள் இளையராஜா சார் கூட ஒர்க் பண்ண முடியுமா, இல்லாட்டி யுவன் சங்கர் ராஜா சார் கூட ஒர்க் பண்ண முடியுமான்னு தான் நான் நினச்சேன். நினச்சபடியே எனக்கு வந்து இது அமைஞ்சிருக்கு. அப்பாவோட ஆசீர்வாதத்தினால தான் நடந்துச்சுன்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி இளையராஜா சார் ரொம்ப ஸ்வீட். நான் எத்தனை வாட்டி நாங்கள் அங்கே போய் நாங்கள் சாங்ஸ் நாங்கள் பார்த்தாலும், ரீரெக்கார்டிங் ஆடியோ உட்காந்தாலும் அவர் அன்புக்கு ஏற்ற மாதிரி அவர் அதுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக கொடுத்தாரு. நானும் இது வரைக்கும் 2-3 வாட்டி பார்த்துருக்கேன், பேசியிருக்கேன். படத்துக்கு நானும் இன்னும் படத்தை பார்க்கல, இனிமேல் தான் படத்தை பார்க்கணும். ஸோ மியூசிக்ஸ் ரெண்டுமே அற்புதமாக வந்திருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார், அண்ட் தேங்க்யூ. மேடையில் இருக்கும் அந்நியார் அவர்களுக்கு வணக்கம். சுதீஷ் சார் வணக்கம். இந்த படத்தின் கதாநாயகன், எதிர்காலத்தின் நம்பிக்கை நட்சத்திரம் சண்முக பாண்டியன் அவர்களுக்கும் வணக்கம். சசி சார் வணக்கம் சார். கஸ்தூரிராஜ் சார் வணக்கம். அப்புறம் கழகத்தை தன் தோளில் சுமந்து கொண்டு வந்திருக்கும் பிரபாகரன் அவர்களுக்கும் வணக்கம். கேப்டனின் அன்பு தம்பிகள், சகோதரிகள், தமிழகம் என்றும் இருக்கும் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கேப்டன் வந்து ரமணாவில் மட்டும் எனக்கு அறிமுகம் நினச்சிட்டு இருப்பீங்க, கிடையாது. ரமணாவுக்கு முன்னாடி எனக்கு அவர் பரிச்சயம். ரசிகனா தேட்டரில் இருந்தது வேறு. அது உங்களை மாதிரி நானும் அவரை ரசிச்சிருக்கேன். கேப்டன் பிரபாகரன்லாம் 50-60 தடவை பார்த்துருப்பேன். டெய்லி நைட் ஷோ முடிஞ்சதுன்னா போய் உட்காந்துருவேன் அந்த தேட்டரில், திருப்பி பார்த்துட்டு இருப்பேன். நான் மட்டும் கிடையாது, மொத்தம் ஆடிட்டோரியமே ரிப்பீட். எல்லா டயலாகும் வர்றதுக்கு முன்னாடியே கிளாப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தேன். இன்னும் சொல்லப்போனால் ஒரு இன்றைக்கி நான் என்ன சொல்லுவாங்க, நீங்கள் வந்து உங்கள் படத்தில் வில்லன்லாம் ஹேண்ட்ஸமாக இருக்காங்க, வில்லன்லாம் ஹீரோவோட அழகாக இருக்காங்களே எப்படின்னு சொல்லி. ஆனால் வில்லனை வந்து ஒரு ஹேண்ட்ஸமாக ஒத்துக்கிறதுக்கு வந்து ஒரு ஹீரோவுக்கு வந்து ஒரு பெரிய நம்பிக்கை வேணும். நீங்கள் அதை யோசித்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் அந்த ட்ரெண்டில் ஆரம்பித்தவர் கேப்டன் அவர்கள் தான். கேப்டன் அவரோட வில்லன்கள்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர அழகாக இருப்பாங்க. அதுக்கு முன்னாடிலாம் அப்படி இருக்கவே மாட்டாங்க. அந்த ட்ரெண்ட் ஆரம்பித்தது கேப்டன் அவர்கள் தான். சத்யராஜ், சரத் சார் ஆகட்டும், இன்னும் நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அவரோட கம்பெனியில் அவர் அறிமுகம் செய்தவர் அவர் எவ்வளோ பெரிய இது. அதுக்கப்புறம் நான் கலைமணி சார்கிட்ட வந்து ஒர்க் பண்ணும்போது செட்டுக்கு போயிருக்கேன். கருப்பு நிலா செட்டு தான். அப்போ அவர் டைலாக் வந்து கலைமணி சார், நான் அசிஸ்டண்ட்டாக இருக்கும்போது செட்டில் போவேன். ஸோ மூலையில் இருக்கும்போது லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் வந்து கேப்டன் நான் பார்க்குறேன். ஸோ அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது சும்மா சாதாரணமாக அப்படி இருந்துகிட்டு இருப்பார். ஸோ நின்றுட்டு இருக்கும்போது என் முன்னாடி ஒரு பிளேட் வந்துச்சு, சின்ன டம்ளரில் இருந்தது. என்னன்னு பார்த்தா ஸோ மோர் அப்படின்னு நினச்சி குடிச்சு பார்த்தா ஹார்லிக்ஸ். என்னோட அது நம்ம ஒரு அசிஸ்டண்ட்டுக்கு ஹார்லிக்ஸ் நம்ம கொடுப்பாங்க ஒரு கம்பெனிலன்னு அப்படி குடிச்சிட்டு, ஒருவேளை வேறு யாருக்கும் வாங்கினது மிச்சமா, சரி ஓகேன்ட்டு இப்படி போய் தனியாக குடிச்சு அந்த பக்கம் பார்க்குறேன். ஒரு பெரிய ஸ்டவ்வில் ஒரு பெரிய பேரலில் வந்து ஹார்லிக்ஸை உடச்சி உள்ளே கொட்டிகிட்டு இருக்காங்க. நான்லாம் ஊரில் ஹார்லிக்ஸ்னால் உடம்பு சரியில்லைன்னா வாங்கி கொடுப்பாங்க. அப்போ தான் அதையும் அப்படியே இந்த பக்கம் திரும்புறதுக்குள்ளே வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் அப்படியே வாயில் போட்டு காலி பண்ணாங்க. வந்து ஹார்லிக்ஸ் வந்து ஒரு சினிமா கம்பெனியில், அதுக்கு முன்னாடி நான் கலைமணி சார்கிட்ட ஒரு 10 செட்டுக்கு போயிருக்கேன். அந்த மாதிரி நான் பார்த்ததே கிடையாது. ஹார்லிக்ஸ் ஆகட்டும், இளநீ ஆகட்டும், இது எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. நான் கண்ணால் பார்த்துருக்கேன். சபரிமலை மாலை போட்டவங்கெல்லாம் வந்து கருப்புநிலாவில் கோவாவில் ஷூட்டிங் நடந்துட்டு இருந்தப்போ அப்போ அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கிற இடத்துக்கு வராரு கேப்டன். வந்து அவங்க பார்க்குறாரு. பார்த்துட்டு வந்து இவங்களுக்கு என்ன எதுவும் வைக்கலன்னா, இல்லை கேப்டன் அவங்க நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க, மாலை போட்டிருக்காங்கல்லன்னு. அவங்களுக்குலாம் பக்கோட போடி அப்படின்னு அப்போ சொல்கிறாரு. எனக்கு வந்து எப்படி ஒரு கேப்டன் ஒரு படத்தோட கதாநாயகன் தனக்கு என்ன வருது மட்டும்தான் பார்ப்பாங்க. ஃபுல்லாக எல்லாருமே சாப்பிடணுன்ட்டு அந்த வயிறு நிறையணும்னு நான் நிறைய விஷயம் கண்ணால் பார்த்துருக்கேன். அந்த ராஜபாதர் ஸ்ட்ரீட்டு கூட நம்ம பாண்டி பஜாரோட பேரல் ஸ்ட்ரீட் போகும்போது அந்த கம்பெனிக்கு நான் போயிட்டு இருக்கும்போது வெளியில் ஒரு 500 பேர் நிற்பாங்க. எப்பயுமே ஒரு 500 பேர் இருப்பாங்க. அப்போ கேப்டன் அவர்கள் வந்து அவர் கையால் அந்த பாக்கெட்டு சாப்பாடை கொடுப்பாரு. அதை நான் பார்த்துருக்கேன், எங்கனால பார்த்துருக்கேன். அந்த பக்கம் இருக்கிற மீடியேட்டர்ஸ் எல்லாருக்குமே அது ஒரு ஹப்பு மாதிரி இருக்கும்.
அந்த மாதிரி ஒருத்தரை நான் பார்த்தது நிறைய விஷயம். அந்த கேப்டன் பர்பான் அந்த ஹெலிகாப்டர் ஷாட் அப்போ நான் இருக்கேன், அந்த டைமில் நான் கீழே இருந்தேன். அப்போ அதே மாதிரி சொன்னாங்க, டூப் போட்டு பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அன்றைக்கி வந்து இவங்க 2 பேருமே வந்திருந்தாங்க, அண்ணியும் வந்திருந்தாங்க. அன்றைக்கி செட்டுக்கு ஒரு அம்பாசடர் காரில் வந்தாங்க, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அன்றைக்கி அந்த பர்டிகுலர் ஷூட் அப்போ அவங்க இல்லைன்னு நினைக்கிறேன். அப்போ மட்டும் சொல்லிட்டாங்க வந்து, நீங்கள் வந்து அன்னிக்கிட்ட மட்டும் டூப் போட்டுதுன்னு சொல்லிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். இல்லை கேப்டன் வேணாம், மாஸ்டர் ராக்கி ராஜேஷ்னு நினைக்கிறேன், அவர் சொன்னார் நான் வந்து டூப் போட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு. ஏன் டூப்புக்கும் ஒரு உயிர் தானே, அவனுக்கு மட்டும் 2 உயிராக இருக்குது அப்படின்னாரு. அதெல்லாம் அவ்வளோ பக்கத்தில் இருந்து எந்த மைக்கும் கேமராவும் இல்லாமல் காதால் கேட்கும்போது ஒரு பெரிய மிரட்சி உண்டாயிடுச்சு, ஒரு மரியாதை உண்டாயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த ஷாட் அவரே பண்ணார். ரொம்ப கஷ்டம், நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது. ஒரு ஹெலிகாப்டர்ன்றது இந்த பக்கம் வெயிட்டு போட்டால் இந்த பக்கம் அதுக்கு தகுந்த மாதிரி வெயிட் போடணும், இல்லைன்னா அன்பேலன்ஸ் ஆகி ஹெலிகாப்டர் வந்து அது மேலே இதாக ஆரம்பிச்சிடும். இப்போ இருக்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்கு. அந்த மாதிரி இருக்கும்போது கேப்டனோட வெயிட்டை மெஷர் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பக்கம் ஒரு வெயிட் வச்சு அதை பேலன்ஸ் பண்ணி இங்கேருந்து போனால் நீங்கள் ஒரு 20 அடிக்கு மேலே தான் அவர் கேப்டன் தெரியும். அதுக்கப்புறம் போனால் ஒரு உருவம் தெரியும், இங்கேருந்து ஒரு ஜூம் எவ்வளோ ஃபாலோ பண்ண முடியுமோ அவ்வளோதான் தெரியும், அதுக்கு மேலே தெரியாது. ஸோ எவ்வளோ நடிகர்கள் வந்து நடிக்கும்போது ஒரிஜினல் பண்ணுவாங்க, பாடி டபுள் பண்ணுவாங்க, ஃபேஸ் ரீப்ளேஸ் பண்ணுவாங்க, சிஜி பண்ணுவாங்க, எவ்வளவோ பண்ணிவிட்டு நான் தான் பண்ணேன்னுவாங்க. ஆனால் தான் பண்ணிவிட்டு வெளியில் வந்து நான் பண்ணேன்னு சொல்லாதீங்க, டூப் பண்ணேன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்ன ஒரு பெரிய மனசு உள்ளவர் நான் அன்றைக்கி தான் நான் நேரில் பார்த்தேன். அதுக்கப்புறம் ரமணா உருவாகுச்சு. ரமணா உருவாகும் போதும் சரி, ஃபைட் சீன்லாம் பார்த்தீங்கன்னா ஃபைட்டர்ஸ் எல்லாரோட பேரும் தெரியும். எல்லோரும் சின்ன சின்ன ஃபைட்ரு, அந்த கம்பி கட்டுறவங்க, ரோப்பில் இருக்கிறவங்க எல்லார் பேரையும் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அப்போ அந்த கம்பி ரோப்லாம் அப்படின்னும்போது நீ ஃபைட்டருக்கு வேணால் வை, எனக்கு வைக்காது அப்படின்றவர். என்னன்னா இல்லை நான் இன்ன வரைக்கும் நான் ஒரிஜினலாக தான் பண்ணியிருக்கேன், நான் ரோப் வச்சு பண்ணேன்னா இதுக்கப்புறம் பண்ணது எல்லாமே நான் பண்ணது இல்லைங்கிற மாதிரி அர்த்தமாகிடும் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் பார்ப்பார். ஃபைட்டர்ஸ் பண்ணும்போது உட்காந்துருப்பார். கேரவன்னு ஒன்று கிடையவே கிடையாது, ஒரே ஒரு சீன் வந்து ரெடில்ஸில் எடுத்தேன். அப்போ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கோ காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணுறதுக்கோ ஒரு இடம் இருக்காது. ஏன்னா ஃபுல்லாக அந்த ரெடில்ஸ் அந்த ஒரு ஹில்ஸ் மாதிரி இருக்கும். அந்த ஏரியாவில் வந்து ஒரே ஒரு கேரவன் மட்டும் அவர்கிட்ட தெரியாமல் நான் அவங்க சொல்லிவிடும். அதுக்கு அவ்வளோ திட்டினார். யாரை கேட்டியா கேரவன் சொன்னேன். இன்றைக்கி போய் ஒரு ஷூட்டிங் போனீங்கன்னா, ஷூட்டிங் அங்கே நடக்குதுன்னா 1 கிலோமீட்டர் கேரவன் ட்ரெயின் மாதிரி நிற்கும். அவ்வளோ பேருக்கு கேரவன் இருக்கிற இடத்துல அன்றைக்கி ஒரு நாள் கூட கேரவன் யூஸ் பண்ணதே கிடையாது. ஒரு நாள் யூஸ் பண்ணேன், அவர்கிட்ட கேட்காம நான் தான் சொன்னேன் காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணணும், க்ரௌடு வரும், உள்ளே வந்தால் அவர் அங்கே வந்தாவே இங்கே பட்டாசு வெடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து கேரவனில் இருங்கன்னா ஒத்துக்கவே மாட்டேன்ற. கேரவன் ஆக்சுவலி அன்றைக்கி சும்மா தான் இருந்துச்சு. அதுலேயும் சேர் கூட இப்படி சாயிற மாதிரி சேர் மாட்டேன். ஒர்க் பண்ண சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நான் சொல்கிறது ஒரு புள்ளி கூட போய் கிடையாது, மிகைப்படுத்தவும் கிடையாது. ஒரு ஸ்டூலில் உட்காந்துருவார், பின்னாடி சாய மாட்டார், பின்னாடி கூட அப்படியே உட்காந்துருப்பார். அப்படியே உட்காந்துட்டு யார் என்ன பண்ணுறா அதை மட்டும்தான் பார்த்துக்கிட்டே இருப்பார். விறுவிறுன்னு வேலை நடக்கும். மற்றவங்க என்ன வேலை பார்க்குறாங்க, வேகமாக வேலை நடக்குதா, என்ன சாப்பிட்றாங்கன்றது மொத்தமாக அப்படி ஒரு நெட்வொர்க் மாதிரி வச்சுக்கிட்டு எல்லாரோட கேரையும் எடுத்துக்கிறவர் அவர். ஈவன் டைலாக்லாம் உங்களுக்கு வந்து தெரியாது. ரமணாவில் வந்து எந்த டைலாக்குமே நான் 2 டேக் மேலே போனதே கிடையாது. எந்த டைலாக்குமே 2 டேக் மேலே நான் போனதே கிடையாது. கேப்டன் மேடல் அப்படி பேசுவார், இப்படி பேசுவார், என்ன எதுன்னா அன்றைக்கி நான் பார்த்தப்ப நீங்கள் வந்து அந்த சீஃப் மினிஸ்டர் அந்த ஒரு லிஸ்ட்டு சொல்லுவார், தமிழ்நாட்டோட லிஸ்ட், அந்த புள்ளி விவரம்லாம் சொல்லுவார். 2 டேக் போச்சு, ஒரு தடவை கேமரா வந்து கரெக்டாக செட்டில் ஆகலை, அதனால 2வது டேக் போச்சு. ஆனால் அந்த ஃபுல் நம்பர் டயலாக் கூட நம்ம சொல்லலாம். நம்பர்ஸ் ரொம்ப சொல்கிறது ரொம்ப கஷ்டம். தமிழ்நாட்டில் இத்தனை ஹாஸ்பிட்டல், இத்தனை போலீஸு, இத்தனை பெட்டு, இத்தனை பேஷண்ட்டு, ஓட்டுரிமை இருக்கிறவங்க, ஆம்பளை பொம்பளைன்னு சொல்ல அந்த நம்பர் சொல்கிறது. நம்ம வந்து ஒவ்வொரு இடையும் போய் செக் பண்ணி எழுதிடலாம். நம்பர் எழுதுறது ஈஸி, என்னாலே சொல்ல முடியாது. ஒரு அப்படியே ஃபுல்லாக பண்ணிவிட்டு டைலாக் எடுத்தார். இதை மட்டும் எனக்கு 2 நாள் முன்னாடி டைலாக் கொடுத்துருன்னு சொன்னார். 2 நாள் முன்னாடி டைலாக் சொன்னால் ஃபுல்லாக பண்ணார். 2 டேக்கில் சிங்கிள் ஷாட் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படியே ட்ராலி ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கும், சிங்கிள் ஷாட்டில் முடித்தார். டைலாக் ஆகட்டும், நடிப்பாகட்டும், ஃபைட் ஆகட்டும், அவருக்கு ஈடு இணை யாருமே கிடையாது. கதர் சட்டையாலும் காக்கி சட்டையிலும் அப்படி ஒரு அழகனை இந்த தமிழ்நாடு இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கா. நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்கள் கதர் சட்டையில் போட்டு வந்தால் அந்த அழகு அப்படி பார்க்கறதுக்கு கண்ணு பத்தாது. காக்கி ட்ரெஸ் அந்த போலீஸ் யூனிஃபார்ம் பார்த்தா அந்த கம்பீரத்தை பார்க்கறதுக்கு கண்ணுக்கு பத்தாது. அப்படி ஒன்று இருக்கும். ஒரு ரியல் போலீஸு கூட நம்ம இந்த மாதிரி வரணும்டா அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கிற உருவம் தான் கேப்டன். நிறைய பண்ணார். அதுக்கப்புறம் என்னுடைய திருமணத்துக்கும் வந்தார். ஏன் இப்படி சும்மா மொட்டை பையனாக சுற்றிட்டு இருக்க, முதல்ல கல்யாணத்தை முடி, உடனே குழந்தை பெற்றுருன்னு சொல்லி எந்த ஹீரோ அப்படி சொல்லுவாங்க? யோசிச்சு பாருங்க. படம் நடித்தா அதுக்கப்புறம் நம்பரை டெலிட் பண்ணி அடுத்த படம் ஹிட்டு திருப்பி ஒர்க் பண்ணால் தான் திருப்பி நம்பரே சேவ் பண்ணுறேன். இந்த உலகத்தில் அவன் என்ன பண்ணுறான், என்ன பண்ணுறது இப்படின்னு வந்து என் கல்யாணத்து வரைக்கும் வந்து சிரமம், எவ்வளோ சிரமம். இங்கேருந்து இங்கே செங்கல்பட்டு தாண்டும் போதிலேருந்தே
வண்டி டிராஃபிக் ஜாக ஆரம்பிச்சிருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 7,000 8,000 வெஹிக்கிள்ஸ் எல்லாமே தொண்டர்கள் தான். அன்னைக்கு வரலாறு காணாத கூட்டம்னா எனக்காக கிடையாது, கேப்டனுக்காக. அந்த ஸ்டேஜில் அவ்வளோ கூட்டத்தில் நாங்கள் 2 பேரும் இப்படி முந்திட்டு இருந்தோம். அவ்வளோ ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு திருமணமாக என்னுடைய திருமணத்தை மாற்றின ஒரு கேப்டன் அவர்கள் ஒரு அற்புதமான மனிதர். இங்கே வந்து கஸ்தூரிராஜா சார் வந்து நானும் ஒர்க் பண்ணியிருக்கேன்னு எனக்கு சின்ன பொறாமையாக இருந்தது. ஏன்னா எனக்கு மட்டும்தான் அந்த பெருமை இருக்கும்னு நினச்சேன். அவரும் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த ஒரு மனிதரை வந்து நம்ம அவ்வளோ பக்கத்தில் இருந்து என் வாழ்க்கையில் வந்து நான் ஒரு வருஷத்தை அவரோட கழிச்சிருக்கேன் போது அந்த ஒவ்வொரு நினைவுகளும் என் வாழ்க்கையில் எப்பயுமே எதிரொலிச்சிக்கிட்டு இருக்கும். அவர் குரல் எப்பயுமே என் காதில் கேட்டுக்கிட்டே இருக்குங்கிற போது எனக்கு ரொம்ப அதை விட ஒரு பெருமை என்ன இருக்க முடியும். அப்படி ஒரு மனிதர் நம்ம மண்ணில் இருக்குது இருந்தார். ஒரு பெரிய நம்ம வாழ்க்கையில் எப்பயுமே நம்ம கடவுள் வந்து எப்பயோ ஒரு வழி வந்து நமக்கு என்றைக்குமே ஒரு இழப்பையும் ஒரு பிரிவையும் நமக்கு வந்து யாராலையுமே ஈடு செய்ய முடியாது. எந்த மருந்தாலும் அதற்கு அதை ஆற வைக்கவும் முடியாதுன்றது வந்து கேப்டனுடைய இழப்பு. இருந்தாலும் கேப்டன் ஒரு அற்புதமான 2 சிங்கக்குட்டிகளை கொடுத்துருக்காரு. கேப்டன் வந்து எல்லாருக்கும் எல்லாமே கொடுத்துருக்காரு. ஆனால் யாருக்குமே கொடுக்காத ஒன்றே இந்த படத்தோட ஹீரோ கொடுத்துருக்காரு. அவரோட 2 கண்கள், அந்த கண்ணு போதும் கேப்டன் பார்க்குற மாதிரி அப்படியே இருக்குது. எவ்வளோ பேருக்கு இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஒரு வாழ்க்கை கொடுத்துருக்காரு. ஆர் சுந்தரராஜன் மாதிரி சார் மாதிரி ஒரு வில்லேஜ் படத்தில் நடிப்பார். அந்த பக்கம் பார்த்தா ஆர்மியோட ஃபைட் பண்ணிகிட்டு இருப்பார். ஃபில்ம் இன்ஸ்டிடியூட்டோட இன்னும் அடையாறு ஃபில்ம் இன்ஸ்டியூட் அந்த டைமில் வந்து அவ்வளோ இன்றைக்கி இருக்குது விஸ்காம் அவ்வளோ இருக்குது. அன்றைக்கி டைமில் அடையார் ஃபில்ம் இன்ஸ்டியூட் வந்து உள்ளே வந்தது ஆபாவனன் சார், செல்வமணி சார், உதயகுமார் சார், அவ்வளோ பேர் இன்ஸ்டியூட்டில் அந்த டிஎஃப்டிலேருந்து வெளில வந்ததுக்கு எல்லாமே ஒரே காரணம் வந்து கேப்டன் அவர்கள் தான். இன்றைக்கி வந்து நடிகர் சங்கமாகட்டும் எவ்வளோ பேர் உருவாக்கியிருக்காரு. அவர் வீட்டிலேருந்து ஒரு பையன் வந்து நம்ம இண்டஸ்ட்ரிக்கு வந்திருக்காருன்னும் போது நம்ம வந்து 2 கையை விரித்து அவருடைய வாரி அணைச்சிக்கணும் அவரை. அது வந்து அவர் சொன்ன மாதிரி இது கேட்கறதுக்கு எனக்கு உரிமை இருக்குன்னு சொல்றாரு. என்ன செய்யறதுக்கு எங்களுக்கு கடமை இருக்குங்கிறது தான் உண்மை. அதனால பத்திரிகை நண்பர்கள் ஒரு 2-3 படத்துக்கு அவர் படங்களில் நல்லது மட்டும் எழுதுங்க. நம்ம அதுக்கப்புறம் நம்ம ஒரு கரெக்டாக பார்த்துக்கலாம். ஆனால் அந்த ஃபஸ்ட்டு என்கரேஜ் பண்ண வேண்டியது உங்கள் கையில் தான் இருக்குது. இண்டஸ்ட்ரியில் இவ்வளோ பேர் என்ன மாதிரி எவ்வளோ பேர் வாழ்ந்துட்டுருக்காங்க, எவ்வளோ பேர் எத்தனையோ வயிறுகள் இன்னமும் சாப்பிட்டுட்டு இருக்கிறதுக்கு அவர் காரணமாக இருந்திருக்காரு. அதனால் அவருக்கா இந்த படம் மிகப்பெரிய வெற்றியை நம்ம கொடுக்கணும். அது அடையும். ரொம்ப பிரமாதமாக இருக்கார். எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் தான், எப்படி இவருக்கு கட் அவுட் வைப்பாங்கன்னு நான் ஆச்சரியப்படுறேன். ஏன்னா இவரே கட் அவுட் மாதிரி இருக்கார். இவ்வளோ ஒரு கம்பீரமான ஒரு கதாநாயகன் தமிழ் சினிமா கிடச்சிருக்காரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வளர்ந்து வாங்க, ரமணா 2 எடுப்போம். திருப்பியும் வந்து நம்ம கேப்டனை வந்து நம்ம காட்டுவோம். இந்த படம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. யானை வச்சு பண்ணியிருக்காரு. யானையும் ஒரு சிங்கமும் நடித்த மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு பார்க்கும்போது. கள்ளழகர்லேயும் கேப்டன் அவர்கள் வந்து யானையோட நடித்தார். அப்போ ஒரு இன்டர்வியூக்குள்ள நான் படித்த ஞாபகம் இருக்குது. நான் வந்து யானை வந்து அப்படியே ஒரு குழந்தை மாதிரி பிஹேவ் பண்ணுது, நானே ஒரு யானை வாங்கலான்னு இருக்கேன் அப்படின்னு ஏதோ ஒரு இன்டர்வியூவில் அவர் சொன்னது மாதிரி நான் படித்த ஞாபகம் இருக்குது. அவ்வளோ ஒரு அற்புதமானவர். இன்னும் சொல்லப்போனால் ரொம்ப கடினமான உழைப்பாளி. சேலத்திலேருந்து ஒரு இதுலேயும் நான் பத்திரிகையில் படித்தேன். சேலத்திலேருந்து ஊட்டிக்கு பைக்கிலே ஷூட்டிங்க்கு போனார் அப்படின்லாம் நான் படிச்சிருக்கேன். அவ்வளோ கடுமையான உழைப்பாளி. உழவன் மகன் படத்தில் வந்து ஏவிஎம் ஸ்டுடியோவில் 2 ஃப்ளோரில் வந்து ஒரு ஃப்ளோரில் வந்து ஃபைட் எடுத்துகிட்டு இருக்காங்க. ரிலீஸ் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு ஃப்ளோரில் வந்து ஃபைட் எடுத்துகிட்டு இருக்காங்க. இன்னொரு ஃப்ளோரில் வந்து சாங் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே ஒரு யூனிட் இங்கே ஒரு யூனிட் இருக்குது. இங்கே ஃபைட் பண்ணுறாரு, அங்கே போய் சாங் நடிச்சிட்டு வர்றாரு. 2 பேர் மாற்றி ஒரு 4-5 டேஸ் கூட நடித்தவங்க ராதா இவங்க எல்லாமே மயங்கி விழுந்துட்டாங்களாம். அப்போவும் ஹார்ட் ஒர்க் பண்ண ஒரு அற்புதமான ஒரு ஸோ கேப்டன் வந்து எல்லாத்துலேயுமே ஒரு 100 மார்க் வாங்கினவர். உழைப்புலையும் சரி. நீங்கள் வந்து கேப்டனை வந்து வீட்டில் பார்த்துருப்பீங்க, நாங்கள் பக்கத்தில் செட்லேயே பார்த்துருக்கோம். அவர் அளவுக்கு நீங்களும் கடினமாக உழைக்கணும். அதே அளவுக்கு புகழ் கொடுக்கறதுக்கு தமிழ் மக்களும் ரெடியாக இருக்காங்க. எல்லாரும் அவருக்கு வாழ்த்துக்களை சொல்லணும். நீங்களும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். இந்த படத்தோட இயக்குனர், ஒளிப்பதிவாளர் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்கீங்க. எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு சொல்லி நான் இறைவனையும் கேப்டன் அவர்களையும் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி. கேப்டன் சினி கிரியேஷன்ஸ் தயாரிப்பாளர் எல்கே சுதீர் சார்பாக இந்த இடத்துல ஒரு செய்தியை அவருக்காக சொல்ல விரும்புகிறேன். கேப்டன் சினி கிரியேஷன் ஆரம்பித்து 25வது ஆண்டுகள் நடந்து இந்த வெள்ளி விழா ஆண்டில் முருகதாஸ் சார் சொன்ன வார்த்தையை அப்படியே ஏற்று ரமணா 2 செய்யலான்னு தயாரிப்பாளர் தயாராகிறாரு, இயக்குனர் தயாராகிறாரு. இந்த இடத்துல இதை அறிவிக்கலாம் என்று உங்களுடைய சமூகத்தோடு தெரிவிச்சுக்கிறோம் சார்.
தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சிக்கு அன்பு கூப்பிட்டாப்புல, அண்ணன் நீங்கள் வரணும் அப்படின்னு. நான் ஆடியோ ரிலீஸ்லாம் வர்றதில்லப்பா, ரொம்ப வருஷமாக என்னோடய ஆடியோ ரிலீஸ் தான் வருது, ஒரு 12 வருஷமாச்சு, எதுக்கும் போனதில்லை, ஃபங்க்ஷன் போகிறதில்ல அப்படின்னு சொன்னேன். இல்லை நீங்கள் வரணுன்னாரு. தம்பி நான் ஊருக்கு போகிறேன், துபாய் போயிடுவோங்கிட்டான்ட்டு துபாய் போகிறேன் அப்படின்ட்டேன். அதுக்கப்புறம் வச்சிட்டாரு. அவருக்கு தெரியும் எங்கே அடித்தா எங்கே வலிக்குன்னு தெரிஞ்சிருக்கு போக்க. அடுத்த ஃபோன் தம்பிகிட்ட இருந்து வந்துச்சு. செம்ம வண்டி அடித்தாப்புல. அடித்தோன்னு, தம்பி சார் வர்றேன், நாளைக்கு தானே சொல்லிட்டாப்புல, நாளைக்கு காலையில் நான் வரேன். நான் வராமையா, கண்டிப்பாக வந்து உன்னை வாழ்த்த வருவேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ அப்படி தான் வந்திருக்கேன். அவர் ஏன்னா விஜயகாந்த் சார் இருந்தால் உரிமையாக கேட்பார் வாங்கன்னு. அவரை கேட்க விடக்கூடாதுன்னு நான் நினச்சேன். அதனால தான் அவரை வாங்கன்னு கூட கேட்க விடல அந்த டைம். ஏன்னா அதுதான் நாங்கள் வந்து விஜயகாந்த் சாருக்கு செய்கிற ஒரு இது. ஏன்னா அவர் எங்கள் மண்ணின் மைந்தர், எல்லாருக்கும் இப்போ மண்ணின் மைந்தர். எங்கள் ஊர் மதுரை, ரைஸ் மில்லு, இதெல்லாம் எனக்கு நினைவுடுது. அவரை வச்சு படம் எடுக்கணும்னா நாங்கள் நினச்சோம். கதையெல்லாம் சொல்ல போனப்போ அது நடைபெறலை. ஆனால் அவர் பையனை வச்சு எடுக்கணும்னு எனக்கு ஒன்று வந்தது. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. குற்றப்பரம்பரை அதை வந்து ஹாட் ஸ்டாருக்கு நான் எடுக்கணும்னு போகும்போது அந்த ஒரு கேரக்டர் இருந்துச்சு. வையத்துறைன்ற ஒரு கேரக்டருக்கு வந்து கருப்பான ஒருத்தர் வேணுமே. இங்கே என்னடா கருப்பான ஊரில் என்னடா, நம்ம தான் கருப்படிச்சுட்டு எல்லா படத்துலையும் நடிச்சிட்ருக்கோம், ஒரு ஆள் வேணுமே அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது தான் நான் வந்து அதுக்கு முன்னாடி மதுரை வீரன் பார்த்துருந்தேன். அப்போ கொஞ்சம் குண்டா இதாக இருந்தார். நான் ஒரு இன்ஸ்டாவில் பார்க்கும்போது ஒல்லியாக ஹைட்டாக யார் இது அப்படின்னு சொல்லி திருப்பி பார்த்தேன். அவர் டாகை வச்சுட்டு அப்படி நிற்பார். அந்த அது கண்ணாடி போட்டு நிற்கும்போது அவ்வளோ அவருடைய என்ன உழைப்புனா, உடலை அவ்வளோ அழகாக நல்லா உழைச்சி ஹைட்டாகவும் அதை வந்து அதுக்காக பண்ணார்ல. நான் கேட்டவனே, தம்பி எப்படி தம்பி பண்ணீங்கன்னு. சார் நான் போய் இத்தனை மாதம் நான் ஹார்ட் ஒர்க் பண்ணி என் உடம்பை குறைச்சேன் அப்படின்னாரு. பார்த்தீங்களா, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த அவரோட ஹார்ட் ஒர்க். உடனே எனக்கு தோணுச்சு இந்த கேரக்டருக்கு இவரை தவிர வேறு யாருமே பண்ண முடியாதுன்ட்டு நான் வந்து டெஸ்ட் ஷூட் எடுக்கணுன்ட்டு கூப்பிட்டேன். இது ஹாட் ஸ்டார் கூட பண்ணலை. யாருக்குன்னா நம்ம எடுத்து பார்த்துக்குவோம் அவர் எப்படி கரெக்டாக இருப்பாரான்னு சொல்லிட்டு நான் வந்து வாங்க தனியாக நம்ம 2 பேரும் தான், வேறு யாரும் கிடையாது, போட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து பார்ப்போன்னு நான் வந்து எடுத்து பார்த்தேன். அவங்க சொன்ன மாதிரி அந்த கண்ணை தான் ஃபஸ்ட்டு எடுத்தேன். கண்ணை பார்த்தோன்னே விஜயகாந்த் சார் தான் எனக்கு ஞாபகம் வந்தார். கண்டிப்பாக அந்த கண்ணில் அப்படியே இருந்தது. அந்த கண்ணை தான் நான் போஸ்டராகவே வச்சு அவங்களுக்கு காமிச்சேன், மேடத்திட்டையும் காமிச்சேன். அப்புறம் மேடத்திட்ட சொன்னேன், இவர் தான் வேணும் எனக்கு வந்து 60 நாள், என்ன இவ்வளோ நாள் டேட் கேட்குறீங்க அப்படின்னு, நீங்கள் கொடுங்க மேடம் அப்படின்னு. அவரை மூத்தவரை வேணால் அரசியலுக்கு வச்சுக்கோங்க, இவர் எங்களுக்கு சினிமாவுக்கு கொடுங்கன்னு கேட்டேன். அவங்க எந்த இதுவும் இல்லை, அவ்வளோ பணிவாக 2 பேரும். அவங்க வீட்டுக்கு போனாலும் என்ன சொல்லுவாங்க, அவங்க வந்து அவ்வளோ பணிவாக 2 பேரும் அவ்வளோ இதாக இருந்தாங்க. அவங்கள பார்த்து அடுத்த ஜென்ரேஷன் கற்றுக்கணும், அந்த எப்படி ரெஸ்பெக்டாக எப்படி இருக்காங்கன்றது கற்றுக்கணும். அப்புறம் மேடம் வந்து ஓகேன்னு சொன்ன பிறகு நாங்கள் வந்து அந்த படத்துக்கு இது பண்ணோம். ஒரு டெஸ்ட் ஷூட் எடுத்தோம் அவரை வச்சு. இவங்களாம் நான் தான் 4 நாள் ஃபஸ்ட்டு நான் தான் படுத்தேன். அன்பு நான் தான் எடுத்தேன். 4 நாள் வச்சு நாங்கள் எடுத்தோம். அவர் கஷ்டப்படுத்தினோம், அது வேறு விஷயம். அது ஒரு ட்ரெய்லர் ஷூட்டு, ஒரு ட்ரெய்லர் ஷாட்டு ஆந்திராவில் எடுத்தோம், தலக்கோணத்தில். அந்த ரிவரில் ஓடி வரணும், அது ரொம்ப கஷ்டமானது. செருப்பு போடக்கூடாது, அதில் ஓடி வரணும், குதிரை விரட்டிட்டு வரணும், குதிரையோடு ஓடி வரணும். குதிரையும் அவரும் வரும்போது 2 பேரும் ஒரே மாதிரி இருந்தாங்க. ஷாட் வைக்கும்போது அந்த குதிரை வேகத்துக்கு வந்தது எனக்கு இன்னும் அதை வரலேன்னு வருத்தப்படுறேன். இந்த ட்ரெய்லரை கொண்டு வர முடியலேன்னு வருத்தமாக இருந்தது. அதுக்கப்புறம் தான் அந்த முடி ஹேர் ஸ்டைல் வெட்டி அவர் வெளியிலலாம் போனோடனே, ஃபங்க்ஷன்லாம் போனோடனே அன்பு பார்த்துட்டாப்புல, இது நல்லா இருக்காரே, இவரை நம்ம இது பண்ணணுமே சார். அடுத்து நான் விதை போட்டு வச்சுருக்கேன்டா, ஏன்டா என்கிட்ட கேட்குற, நான் அவர் விட மாட்டேன் அப்படின்னு. நான் தரவே மாட்டேன், நான் எவ்வளோ இது வச்சுருக்கேன் அந்த படத்துக்கு, அந்த கேரக்டருக்கு நான் முடி வச்சுருக்கேன். இல்லை சார் முடியை நாங்கள் குறைச்சிக்கிறோம் சார். முடியாதுன்னு சொன்னேன். சரி, நான் அங்கிட்டு பார்த்தா இவர் வர்றாரு, சார் முடி நல்லா இருக்குது சார். அது நான் எடுத்து வச்சுருக்கேன்ப்பா, என்னப்பா நான் பண்ணி வச்சுறேன் நீங்கள் கேட்குறேன்னாரு. ஆனால் அது பண்ண முடியல. ஆனால் சந்தோஷமாக இருந்தது. சரி அன்பு, நீ பாதி நாள் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி நாங்கள் டேட்டு இது பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஒரு விஷயந்தான் சொல்லணும், அவர் படம் ரிலீஸ் ஆகலை, ஆனால் இத்தனை பேர் இருக்கோம் பார்த்தீங்களா, இதுதான் உங்களோட வெற்றி. படம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு வெற்றி வந்து எந்த நடிகருக்கு கொண்டா, ஒரு படம் வந்து அடுத்த படம் தான் வரும். இத்தனை பேர் உங்களை அடுத்து வச்சு படம் பண்ணுறாங்களே, இதுதான் உங்களோட வெற்றியாக பார்க்குறேன். ரொம்ப டெடிக்கேட்டிவானது. ஆனால் நாங்களாம் பார்த்துருக்கோம், சும்மா யாரும் சொல்லலை. உண்மையிலே அந்த டெடிக்கேஷன் அவருக்கு அவ்வளோ இருந்தது. ஏன்னா விஜயகாந்த் சாரை பார்த்தா எங்களுக்கெல்லாம் இன்ஸ்பிரேஷன். நாங்களாம் அவரோட ஒர்க் பண்ணல, அவரோட பயணிக்கிற எங்களுக்கெல்லாம் இல்லை. ஆனால்
அவர் கேள்விப்பட்டிருக்கோம். நாங்கள் வந்து டைரக்ஷனாக வரும்போது, நான் கம்பெனி ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கும் போது எல்லாம் ஒன்று சொல்லும்போது, விஜயகாந்த் சார் ஆஃபீஸ்க்கு போனால் எப்போ வேணாலும் சாப்பாடு கிடைக்கும், எப்போ வேணாலும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி சாப்பாடு தான் கிடைக்கும் அப்படின்னாங்க. அப்போ நான் என் கம்பெனியில் சொன்னேன், சார் ஆஃபீஸில் எப்படி இருந்தாலும் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இந்த ஜென்ரேஷனுக்கும் அடுத்த ஜென்ரேஷனுக்கும் அவர் சாப்பாடு போட்டது இன்னும் வந்துட்டுருக்கு பார்த்தீங்களா, அது தொடருதுன்னா பாருங்கள் எவ்வளோ இதாக இருக்குது. இதை நம்ம பண்ணணும்னு சொல்லி அவர் எனக்கு இன்ஸ்பிரேஷனாக அந்த இதில் இருந்தார். அது வந்து ரொம்ப இது சுதீஷ் சார் சொன்னார், விஜயகாந்த் சார் மாதிரி தம்பியை பத்திரிக்கையாளரும் மக்களும் அடுத்து அவரை ஏற்றி விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். சார், தமிழ்நாடு மக்கள் ரொம்ப சென்டிமெண்ட்டான ஆளு சார், யார் சென்டிமெண்ட் பீப்புள் சார். நாங்கள் எப்படி விஜயகாந்த் சாரை வந்து அப்படி தூக்கி வச்சு தமிழ்நாட்டுக்கு கொண்டாடிச்சோ அதே மாதிரி அடுத்து சண்முக பாண்டியனை கண்டிப்பாக தமிழ்நாடு மக்கள் கைவிட மாட்டாங்க சார், தூக்கி கொண்டாடுவாங்க சார், அது உறுதி சார். பெரிய இடத்துக்கு போவார். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஹைட்டில் இந்த மாதிரி ஒரு கருப்பான ஒரு ஹீரோ கிடையாது சார். நாங்கள் கருப்பாக இல்லை சார், அந்த மாதிரி கிடையாது. அவர் வந்தது எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் சார். அதுதான் எடுத்துகிட்டு இருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னால் வந்து அவரை வச்சு படம் லேட்டாகுது, தாமதம். கண்டிப்பாக அந்த குற்றப்பரம்பரை எடுக்கும்போது அந்த கேரக்டருக்கு அவர் தான் வருவார். அவரை வச்சு தான் நான் எடுப்பேன், வேறு யாருமே அது கிடையாது. நாங்கள் வச்ச விதை வளர்ந்துருக்கு. இத்தனை பேர் நாங்கள் அந்த அவரால் பயன்படுத்தி அதை அறுவடை பண்ணுறோம். இந்த படம் கண்டிப்பாக படைத்தலைவன் பெரிய வெற்றி அடையும். அது அன்புக்கும் ப்ரொடியூசர் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். கேமராமேன் சதீஷ் சார், அவரோட ஒரு படம் நான் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப அற்புதமான ஒரு கேமராமேன், டெடிக்கேட்டிவாக ஒர்க் பண்ணுவார். அவர் ஒர்க்கையும் பார்த்துருக்கேன், ரொம்ப அற்புதமாக பண்ணுவார். இந்த படத்தில் பணியாற்றிய எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அவரை வாழ்த்த வந்த எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. இந்த படம் வெற்றி விழாவில் சந்திப்போம். நன்றி மேடம், ரொம்ப நன்றி மேடம். பையனை எங்களுக்கு கொடுத்ததுக்கு அவங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். அவ்வளோ அழகாக அவங்கள வளர்த்துருக்காங்க, அவ்வளோ டிசிப்ளின் பண்ணியிருக்காங்க. அது கண்டிப்பாக ஜெயிப்பார் மேடம். மக்களோட மனசு தான் ஜெயிப்பார், வெற்றி பெறுவார் மேடம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த இடத்துல நான் வந்து ஒரு ஆட் மேன் அவுட்டாக இருக்கிற மாதிரி எனக்கு இருக்குது. ஏன்னா மாமாவும் சரி ப்ரொடியூசராக இருந்து அரசியலுக்கு வந்திருக்காங்க, அம்மாவும் சரி சின்ன வயசுலேருந்து சின்ன வயசுல கல்யாணத்து ஆரம்பத்துலேருந்து அப்பாவோட பல கதைகள் கேட்டிருக்காங்க, எல்லாத்துலேயும் இருந்து அரசியலுக்கு வந்தாங்க. ஆனால் நான் எந்த விஷயமும் இல்லாமல் கேப்டனை மட்டுமே பார்த்து ஒரு ரசிகராக, கேப்டன் எப்படி எங்கள் அப்பாவை தாண்டி ஒரு ரசிகராக சின்ன வயசுலேருந்து அப்பாவை நான் பார்த்துட்ருப்பேன். இந்த வாட்டி என்னை ஒரு சினிமா மேடைக்கு கூப்பிட்டு பேச வைக்கும்போது உண்மையிலேயே எனக்கு கொஞ்சம் வெக்கமாக இருக்குது, ஷையாக இருக்குது. நீங்கள் இங்கே இருக்கணுமா நான் அப்படின்ட்டு எனக்கு இருக்குது. இருந்தாலும் சண்முக பாண்டியன் ஒரு அண்ணன் இருக்கிறதுனால அப்பா எப்பயுமே சொல்லுவார், அண்ணன் தம்பிங்க எப்பயும் ஒற்றுமையாக இருக்கணும்ன்ட்டு. எங்கள் அப்பாவோட வார்த்தைக்கு மதித்து அதனால் இன்றைக்கி வந்து என் தம்பிக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கணும்னு இந்த வந்திருக்கேன். படைத்தலைவன் படம் ஆரம்பத்துலேருந்து கதை கேட்கறதுலேருந்து நம்ம பார்த்திபன் சாராக இருக்கட்டும், அன்பு சாராக இருக்கட்டும், எல்லோரும் வந்து கதை சொல்கிறதுலேருந்து நானும் தம்பியும் இந்த கதைகள் கேட்டிருக்கோம். உண்மையிலேயே ஒரு நல்ல படம், நல்ல கதை படைத்தலைவன். நிச்சயம் எல்லோரும் சொல்கிற மாதிரி தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக்ஷன் ஹீரோவை இன்ட்ரடியூஸ் பண்ணுற ஒரு படமாக படைத்தலைவன் இருக்கும். ஏன் இதை சொல்கிறேன்னா, யார் எப்படி சொல்கிறோம் எனக்கு தெரியல. நான் எப்பயுமே சொல்லுவேன் எல்லா மேடையிலும், எங்கள் அப்பாவோட ஃபஸ்ட்டு ஃபேன் நான் தான் அப்படின்றா தான். கேப்டன் பிரபாகர் அப்போ இருக்கும், இந்த விஜய் பிரபாகர் பிறந்தேன். அதனால் எப்பயுமே நான் ஃபஸ்ட்டு ரசிகர் அப்பாவுக்கு நான் தான் சொல்லுவேன். அதே மாதிரி ஷம்முக்கும் ஒரு ஃபஸ்ட்டு ரசிகராக நான் தான் சொல்லுவேன். ஏன்னா அவன் பண்ண சகாப்தமாக இருக்கட்டும், மதுரை வீரனாக இருக்கட்டும், இப்போ பண்ண படைத்தலைவனாக இருக்கட்டும், நெக்ஸ்ட் வர கொம்பு சிவியாக இருக்கட்டும், எத்தனையோ படங்கள் பண்ணாலுமே அந்த சகாப்தம் படம் பண்ணும்போது மலேசியாவில் ஒரு ஷூட்டிங் ஷூட் பண்ணும்போது 100 ஃபீட்லேருந்து ஆக்ஷன் நாங்கள் கேப்டன் வந்து இல்லை டூப்லாம் போடலாமா என்னென்னு கேட்டுட்ருக்காரு. இவர் ஜம்ப் பண்ணிட்டான் மேலேருந்து, எந்த பயமும் இல்லாமல். ஒரு 19 வயசு பையனாக இருக்கும்போது எந்த ஒரு விஷயமும் இல்லாமல் அங்கேருந்து ஜம்ப் பண்ணிட்டாப்புல. ஸோ அப்பாவுக்கே வந்து பயம் வந்துருச்சு. என்ன நீ பார்த்து குதிச்சிட்ட, நான் டூப் போடலாம் ஏதாச்சும் ரோப் கட்டலான்னு நீ பார்த்து தைரியமாக குதிச்சிட்ட அப்படின்ற போது ஷம்மு சொன்னாப்புல, கருப்பணிலா படத்தில் ஹெலிகாப்டர் நீங்கள் ரோப்பே இல்லாமல் தொங்கிட்டு வந்தீங்களே, அது எங்களுக்காக பண்ணும்போது உங்கள் மகன் நான் வரும்போது உங்களுக்காக நான் 100 மாடியிலும் குதிக்கிறது எனக்கு என்ன, எனக்கு எந்த அச்சமும் இல்லை, உங்களுக்குள்ள அதே ரத்தம் தான் எனக்குள்ளேயும் ஓடிட்டுருக்கு அப்படின்னு ஷம்மு சொல்லும்போது உண்மையிலே அந்த இடத்துல நான் வேந்து பார்த்தேன். அதே மாதிரி சகாப்தம் ஒவ்வொரு ஷாட்டுமே தம்பி எப்படிலாம் ஃபைட் பண்ணியிருக்கான்ட்டு எனக்கு தெரியும். கேப்டன் எங்கேயும் போல, அவர் படத்தில் நீங்கள் பாருங்கள், கேப்டன் திரையில் தெரிவார்.
நம்ம மாமா சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு படம் சகாப்தம் கார்த்திக் ராஜா சார் இசையமைச்சிருக்காரு. இந்த படம் இசைஞானி இளையராஜா சார் இசையமைச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கொம்பு சிவி யுவன் சங்கர் ராஜா இசையமைச்சிருக்காங்க. கேப்டன் சொல்லுவார், ஃபஸ்ட்டு படம் எனக்கு எந்த மியூசிக் டைரக்டர் வேணால் எனக்கு ராஜா சார் ஃபேமிலியிலேருந்து தான் ஒருத்தர் இசையமைக்கணும் அப்படின்னு சொன்னால்தான் அன்றைக்கி கார்த்திக் ராஜா சார் இருந்தார். இன்றைக்கி இசைஞானி இளையராஜா சார், நெக்ஸ்ட்டு யுவன் சங்கர் ராஜா சார். இது ஒரு பிளெஸ்டாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இளையராஜா சார் வந்து சத்ரியனாக இருக்கட்டும், எத்தனையோ பிஜிஎம் கேப்டனுக்கு போட்டு இன்றைக்கும் நம்மளுக்கு அந்த இன்ஸ்டாகிராமில் ரீல் பார்க்கும்போது இன்றைக்கும் நம்மளுக்கு நரம்பு முறுக்கி ஏறும். ஜிம்முக்கு போகிறப்போ அந்த சத்ரியன் பிஜிஎம் கேட்டு தான் இன்றைக்கும் நம்ம போவோம். அந்த மாதிரி எவர்கிரீன் சாங்ஸ் கொடுத்துருக்கார். இன்றைக்கி அடுத்த தலைமுறையாக வர சண்முக பாண்டியனுக்கு அவர் கொடுக்கறது வந்து எனக்கு ஒரு பிளெஸ்டான ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன். அதே மாதிரி இந்த மேடையில் இருக்கும் எல்லாருமே என்னோட சீனியர்ஸ், எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. அதனால் உங்கள் எல்லாருக்குமே இந்த நேரத்தில் நான் கேட்குறது, ஷம்முவை பிளெஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் எல்லாருமே இங்கே வந்திருக்கீங்க. உங்கள் எல்லாருக்குமே இந்த நேரத்தில் என் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். முருகதாஸ் சார் வந்து நான் சின்ன வயசுலேருந்து ரமணா படத்துலேருந்து நான் பார்த்துட்டு இருந்திருக்கேன். முதல்ல கஜினி ஹிந்தி படம் லான்ச் ஆகும்போது ஆடியோ லான்ச் பண்ணிவிட்டு அந்த சிடியை வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுத்தார். அப்புறம் 2 பேருமே கேப்டன் தரையில் உட்காந்து அந்த படத்தை பார்த்துட்டு இருந்தார். அப்போ முருகதாஸ் அண்ணனும் தரையில் உட்காந்து அந்த சாங்ஸ் எல்லாமே போட்டு கேட்டுட்டு இருக்கும்போது அந்த அனுபவம் எனக்கு இருக்குது. பொன்ராம் சாரும் சசிகுமார் சாரும் இப்போ தற்சமயமாக சமூகோட படம் பண்ணுறப்போ பழக ஆரம்பித்தேன். உண்மையிலேயே எப்படி நீங்கள்லாம் கேப்டனை சொல்கிறீங்களோ அதே மாதிரி நான் சசிகுமார் சார் மாதிரி நான் பார்க்குறேன். ரொம்ப டவுன் டு எர்த்தாக அவர் பழகிறதும், அவர் என்கிட்ட சில டாக் விஷயங்கள் என்கிட்ட பேசுகிறதும், அந்த மாதிரி பல விஷயங்கள் சசிகுமார் சார் நான் பார்த்துட்ருக்கேன். அதே மாதிரி நான் எந்த ஷம்மு பொன்ராம் சார் படம் கொம்பு சிவிக்கு போகும்போது கூட செட்டில் பொன்ராம் சார் வந்து அவ்வளோ ஆக்டிவாக அந்த ஷார்ட்ஸ் ரெடி பண்ணிட்டு இருந்தார் ஒரு போலீஸ் செட்டப்பில். அங்கே போய் பார்க்குறப்போ எனக்கு ஒரு தனி மரியாதை கொடுத்து என்னையும் அரவணைச்சு அந்த இடத்துல உட்கார வச்சு என்னையும் இப்படி பாருங்கள் தம்பி இப்படி நடிக்கிறார், இந்த ஷாட் இப்படி இருக்கு, எனக்கு ஒவ்வொன்றுமே சொன்னார். அதனால் பொன்ராம் சாருக்கும் நீங்கள் வந்திருக்கு நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கேப்டன் எப்பயுமே சொல்வார், நீங்கள் ஆர்டிஸ்ட் மேலே ஸ்பெண்ட் பண்ணுறதோட ஃப்ரேமில் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் ஒவ்வொரு படமும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி படைத்தலைவன் பார்க்கும்போது ஒளிப்பதிவாளர் சதீஷ் சார் வந்து ஃப்ரேம் பை ஃப்ரேம் உண்மையிலேயே சூப்பராக செஞ்சுருக்காரு. நேரத்தில் அவருக்கும் நான் என்னோடய விஷஸ் நான் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி பார்த்திபன் அண்ணன் கதை சொல்லிட்டு வரும்போது முதல்ல அவர் நட்பே துணை முடிச்சுட்டு வந்து கதை சொல்கிறப்போ அவர் மேடையில் என்ன பேசணும் அதே தான் வீட்லேயும் சொன்னார். கேப்டன் பிரபாகரன் டைட்டில் வச்சுருக்கேன்ட்டு, அது கிடைக்கலன்ட்டு. அது கேப்டன் பிளெஸிங்கான்னு தெரியல, அது எங்களுக்கு வரும்னு நினைக்கிறேன் அந்த டைட்டில் ஃப்யூச்சரில். அதே மாதிரி அன்பு அண்ணன் ஆரம்பத்திலேருந்து ஷம்மு ஒரு தம்பியாகவே அவர் பார்த்துட்டு இருந்திருக்கு, அவர் ஹீரோவாக பார்க்கல. அதே மாதிரி ஷம்மு அன்பு அண்ணனோட ஒரு பிரதராக தான் பழகிட்டு இருந்தாங்க. எப்போ ஃபோன் போட்டாலும் சொல்லுங்கள் பிரதர், என்ன பிரதர் எந்த விஷயம் எப்போ வரணும் ஷாட்டுக்குன்னு, இந்த மாதிரி ஒவ்வொன்றுமே 2 பேருமே ஒரு பிரதர்லி ஃபீலிங்காக பேசிகிட்டு இருந்தாங்க. அது ஒரு வெளிப்பாடு தான் அந்த ஃப்ரேமில் உங்களுக்கு தெரியுது. ஷம்மு எவ்வளோ உழைச்சிருக்காரோ அவர் சொல்கிறது ஒரு அண்ணன் போல் சொல்கிறதுன்னு தம்பி அங்கே கேட்டிருக்காரு. அதே மாதிரி கஸ்தூரி ராஜா சார் அவர் இந்த படத்தில் உண்மையிலே நல்லா நடிச்சிருக்காரு. என் வீரம் வளைஞ்ச மண்ணிலேருந்து எனக்கு அவருக்கு தெரியும். அந்த கஸ்தூரி ராஜா அப்படின்ற பேர் எப்படின்னா திருப்பதியில் ஷூட்டிங் ஃபுல்லாக அங்கே போயிட்டுருக்கோம். அப்போ வந்து அந்த பேர் எனக்கு கேட்டுகிட்டே இருக்கும். அந்த பேர் எனக்கு ஆழமாக மனசில் பதிஞ்சிருச்சு. பிறகு தனுஷாரும் செல்வராகவன் அண்ணனும் வரும்போது கஸ்தூரி ராஜாவோட அப்பா அப்படின்னு வரும்போது இன்றைக்கி அவர் ஷம்மு கூட நடிக்கிறப்போ அதுவும் ஒரு பெருமையான விஷயமாக அதை நான் கருதுகிறேன். ஃபைனலாக ஹீரோயின் என்னை பிரபா அண்ணான்ட்டிங்க, எனக்கு ஒன்றும் அவ்வளோ வயசு இல்லை. நீங்களும் இந்த படத்தில் நல்லா நடிச்சிருக்கீங்க. கேப்டன் நீங்கள் பார்க்க ஆஃபீஸ் வரும்போது உங்களை நான் சந்தித்தேன். உங்களுக்கு என்னோட பெஸ்ட் விஷஸ். நீங்கள் பிரபா ப்ரோ இல்லை இந்த மாதிரி எல்லோரும் கூப்பிடுங்க. இன்னும் அதனால் எல்லாருக்குமே இந்த நேரத்தில் என்னோட நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கடைசியாக கேப்டன் ஃபேன்ஸுக்கு ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும். அந்த கடைசியில் அந்த கேப்டன் கண்ணு காமிக்க போது எனக்குலாம் அழுக வந்துருச்சு. ஆனால் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணிவிட்டு சிரிச்ச முகத்தோடு நிற்கிறேன். நான் அரசியல் மேடையில் சொன்னது தான் டிஎம்டிகே 2.0 ஸ்டார்ட் ஆகுதுன்ட்டு. அது ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் பார்ப்பீங்க. வெறும் அரசியல் மேலே இந்த சினிமாலையும் டிஎம்டிகே 2.0 அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுனா நீ ஷம்மு ஒரு பக்கம் வருவாப்பில், நம்ம கட்சி ஒரு பக்கம் வளரும், நம்ம நினச்ச கொள்கைகள் ஒரு பக்கம் வளரும். கேப்டன் விட்டுட்டு போன பணிகள் எல்லாமே நம்ம ஒன்று விடாமல் செய்வோம். அது சினிமாவாக இருந்தாலும் சரி, மக்கள் பணியாலும் சரி, அரசியல் இருந்தாலும் சரி. அதனால் எல்லாமே இன்றைக்கி நாங்கள் இங்கே நிற்கிறோம், இந்த மேடையில் இருக்கிறோம், எல்லாத்துக்குமே அது காரணம் எங்கள் அப்பா, எங்கள் கேப்டன் மட்டும்தான். அவர் இல்லாத இந்த நேரத்தில் மக்களாக நீங்களும், பத்திரிகை நண்பர்கள் நீங்களும், என்னோட தம்பி உங்களோட சண்முக பாண்டியனை நீங்கள் வளர்த்து விடணும். அரசியல் மேலே முதல்ல கேப்டன் வந்து என்னை
போ அப்படின்னு சொன்னார். அப்போ வந்து என்னோட தொண்டர்களும் ரசிகரும் கூட இருக்காங்க, தைரியமாக போன்னு சொன்னார். அதே மாதிரி இன்னைக்கு சினிமா உலகத்தில் சண்முக பாண்டியன் வரப்போ மக்களும் பத்திரிகை நண்பர்களும் டெக்னீஷியன்ஸ் கூட இருக்க நம்பிக்கையில் இன்னைக்கு சண்முக பாண்டியன் உங்களுக்கு முன்னாடி நாங்கள் அமைச்சிருக்கோம். நாங்கள் எந்த ஃபிலிம் எந்த ஷூட்டிங் நாங்களாம் வரமாட்டோம், உங்களை நம்பி அமைச்சிட்டோம். இனி அவர் உங்கள் ஹீரோ. கேப்டன் எங்கள் சொத்து இல்லை, பொது சொத்து. அந்த பொது சொத்தோட வாரிசு சண்முக பாண்டியனும் உங்கள் சொத்து. அதனால் சண்முக பாண்டியன் மிகப்பெரிய ஹீரோவாக்குறது எங்கள் ஆசையை தாண்டி கேப்டனோட ஆசை. கேப்டனோட ஆசை என்னமோ அது உங்களோட கிட்ட நான் கொடுக்குறேன். அதனால் நிச்சயம் சண்முக பாண்டியன் மிகப்பெரிய ஹீரோவாக வரணும். நீங்கள் கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். கேட்பது என் உரிமை, கொடுப்பது உங்கள் கடமை. திரும்பியும் சொல்கிறேன், சண்முக பாண்டியன் மிகப்பெரிய ஹீரோவாக வரணும். கேட்பது என் உரிமை, கொடுப்பது உங்கள் கடமை. அதே மாதிரி MC கவிதா காவ்யா அவங்களுக்கும் இந்த நேரத்தில் எனக்காக ஒரு இன்ட்ரொடக்ஷன் கொடுத்து எனக்கு ஒரு வரவேற்பு கொடுத்தாங்க. பல இடத்துல அவங்க ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய பேர் வந்து அவங்கள ஸ்டாப் பண்ணிடுவாங்க. பட் எனக்காக அவங்க நேரத்தை செலவு செஞ்சு எனக்காக ஒரு இன்ட்ரொடக்ஷன் கொடுத்தது அவங்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஃபஸ்ட்டு இந்த படத்துக்கு என்னை பிலீவ் பண்ணி கொடுத்த பிரேமலதா அம்மா, சுதீஷ் சார், இவங்களுக்கு ஃபஸ்ட்டு தேங்க்யூ. அதுக்கப்புறம் இந்த கதையை நான் சமு பிரதருக்கு சொல்லி முடிச்சோன்னா ஒரு 2 days டைம் கேட்டார். அது கதைக்கு இல்லை, சசி சாருக்காக. அந்த 2 days நான் எடுத்து சசி சாருக்கு அதுக்கு முன்னாடியே போயிட்டேன். அண்ணா இது மாதிரிண்ணே சமூக கதை சொன்னேன். நீ ஏன்டா போய் அங்கே போய் கதை சொன்ன அப்படின்னா முதல் வார்த்தையே கேட்டார். ஆனால் இல்லைண்ணே கொஞ்சம் லுக்கெலாம் பார்த்தேன், நல்லா இருந்துச்சுண்ணே அப்படின்னு. அதுக்கப்புறம் 2 நாள் யோசித்து நான் எப்போ டேட்டு கேட்டாலும் கொடுத்துருன்னாரு. அண்ணன்ட்ட ஒரே ஷெடியூல் சொல்லி தான் ஆரம்பித்து கூப்பிட்டு போனேன். கூப்பிட்டு போய் அன்னையிலேருந்து நாங்கள் 2 பேரும் பிளான் பண்ணி வேறு விஷயம் பண்ணியிருந்தோம். ஃபஸ்ட்டு நீங்கள் அதுக்கு அப்ரூவ் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிண்ணே. அதுக்கப்புறம் இந்த படத்தை பல துரோகங்கள் பல தடைகளை தாண்டி நீங்கள் இந்த படத்தை கொண்டு வந்துட்டேன். கண்டிப்பாக இந்த படத்துக்கு உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இது எவ்வளோ இதுக்குள்ளே இன்டர்னலாக இதுக்குள்ளே எவ்வளோ இருந்துச்சுங்கிறது இங்கே அமீரா உட்காந்துருக்க KKR அண்ணா, அம்மா கிருஷ்ணன், சிவா சார், JSK அண்ணா, இவங்கெல்லாம் நைட் அண்ட் டே உட்காந்து இதை பேசி தான் இன்றைக்கி வந்து 23ஆம் தேதி இந்த படத்தை நம்ம கொண்டு வந்தாங்க. அதுக்கு முதல்ல எல்லாத்துக்கும் JSK அண்ணனுக்கும், சிவா சார், அண்ணன் ரமேஷ் அண்ணனுக்கு ரொம்ப நன்றி. சசி அண்ணனுக்கு இந்த ட்ரெய்லர் கட் பண்ணோன்னா இதில் வந்து ஒரே ஒரு விஷயம், இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நான் எது பண்ணினாலும் ஃபஸ்ட்டு சசி அண்ணன்ட்ட காட்டணுங்கிறது நான் ரொம்ப கிளியராக இருந்தேன். ட்ரெய்லர் கட் பண்ணோன்னா அண்ணனுக்கு ஃபோன் அடித்தேன், என்னடா அப்படின்னாரு. ஆனால் ட்ரெய்லர் கட் பண்ணிட்டேன்னு. அதனால் டூரிஸ்ட் ஃபேமிலி டப்பிங்கில் அண்ணன் இருந்தார். நேராக கொண்டு போய் ஃபஸ்ட்டு ட்ரெய்லர் தான் காட்டினேன். ட்ரெய்லர் காட்டினா அவர் எனக்கு சர்ப்ரைஸாக நான் ஒரு ட்ரெய்லர் காட்டுறேன் பாரு அப்படின்னு குற்றப்பரமுறை ட்ரெய்லரை பார்த்தாரு. ஆனால் இந்த இடத்துல ஒரே ஒரு ரிக்வஸ்ட், எவ்வளோ சீக்கிரம் அதை கொண்டு வரணுமோ தயவு செஞ்சு கொண்டு வாங்கினேன். அது அந்த ட்ரெய்லர் இன்னமும் என் கண்ணில் நிற்கிது. ப்ளீஸ்ண்ணே. ஓகே, இதில் என் டீமை பற்றி பேசுகிறதுக்கு கொஞ்சம் டைம் கம்மியாக இருக்குது. இதில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் அண்டு இதில் ஃபஸ்ட்டு அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், இது வரைக்கும் இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸில் உள்ள எல்லா டீமுமே நைட் அண்டே இந்த படத்துக்காக நேற்று 2:30 மணி வரைக்கும் க்யூவில் உட்காந்து தான் வந்திருக்கானுங்க. எல்லாருக்கும் தேங்க்யூடா. எனக்கு டைம் இல்லை. ஓகே, இது பிரேமலதாமா உங்கள் வார்த்தைப்படி இந்த படத்தை 23 கொண்டு வந்துட்டேன். கேப்டன் ஃபேன்ஸ் கண்டிப்பாக இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்க. வேறு எந்த சப்போர்ட்லையும் இந்த படத்தை கொண்டு வரல. உங்களை முழுக்க உங்களை நம்பி மட்டும்தான் அந்த படம் வெளில வருது. 23ஆம் தேதி தேட்டரில் கண்டிப்பாக மீட் பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச். எல்லோருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படத்தில் பண்ணதுக்கு. தேங்க்ஸ் டு அன்பு சார் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் பிரேமலதா மேம் அண்ட் பிரபானா, ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் அஸ். இந்த படத்தில் இட்ஸ் அ பிளெஸ்ட் மூவி. நான் ரொம்ப பிளெஸ்டாக ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா கேப்டன் அவருடைய பிளெஸிங்ஸே இந்த படத்தில் இருக்குது. அதுக்கு மேலே வேறு என்ன வேணும்? ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் அவரை மீட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் எனக்கு கிடச்சிது. கிளிம்ஸ் ரிலீஸ் பண்ணுறப்ப அதுவே ரொம்ப பிளெஸ்டாக நான் ஃபீல் பண்ணுறேன். அண்ட் அஃப்கோர்ஸ் இதில் இளையராஜா சார் மேஜர் பார்ட் இன் திஸ் ஃபிலிம். லவ்லி சாங் சார். உங்களை பற்றி சொல்கிறதுக்கெலாம் என்ன சொல்கிறதுனே தெரியல. யூர் லெஜெண்ட் அண்ட் லவ்லி சாங் சார். ஸோ அதுவும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இதில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ், உங்கள் சப்போர்ட் இல்லாமல் எதுவுமே இல்லை. கேமராமேன் சார், சதீஷ் அண்ட் ஸ்டண்ட் மாஸ்டர், எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். அண்ட் பார்த்திபன் சார் ஃபார் திஸ் அமேசிங் டைலாக்ஸ். ரொம்ப ஸ்ட்ராங்கான கேரக்டர் எனக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஷண்மு, யூ பீன் சச் அ லவ்லி கோஸ்டார். வெரி வார்ம், வெரி ஃப்ரெண்ட்லி, ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வச்சார். எல்லாமே சூப்பராக போச்சு. மெயின் ஸ்டார் ஆஃப் த ஈவினிங் அவரால் வர முடியலன்னு இல்லை, வர முடியாது. நான் அந்த யானை தான் மணியன். ஸோ அவர் என் கூட வந்து ஐ திங்க் ஷண்முவோட தான் நிறைய சீன்ஸ்லாம் அவர் கூட இருந்துச்சு. ஸோ அவருக்கும் ஷண்முக்கும் நிறைய பாண்டிங் இருந்துச்சு. அதில்
a big animal with a small innocent heart. அதுதான் அவர் சொன்னது. நான் நிறைய பிக்சர்ஸ்லாம் பார்த்துருக்கேன் ஷண்மு அவரோட பாண்டிங்லாம். ஸோ அவரால் வர முடியல, பட் அவரும் நடிச்சிருக்காரு இல்லையா, ஸோ அவருக்கும் தேங்க்ஸ் ஃபார் ஒர்க்கிங் பேஷண்ட்லி வித் அஸ். அண்ட் அவ்வளோதான், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் கண்டிப்பாக ப்ரெஸ் மீடியா அங்கே வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம், நீங்கள் வந்து கண்டிப்பாக எங்களுக்கு தியேட்டரில் வந்து சப்போர்ட் கொடுங்க. நன்றி, தேங்க்யூ. இங்கே வந்திருக்கும் அனைத்து ப்ரெஸ் மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அப்புறம் வந்து எங்களை வாழ்த்து அந்த பெரியவங்க எல்லாத்துக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அம்மா, அப்புறம் முருகதாஸ் சார், இப்போ அவர் படத்தில் நடிச்சிட்ருக்காங்க, ஒரு கேரக்டர் ரோல் பண்ணியிருக்கேன் சார், ரொம்ப நன்றி சார். அப்புறம் எனக்கு வாய்ப்பு கொடுத்த இயக்குனர் அன்பு தம்பிக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் ப்ரொடியூசர் பரமசிவன் சார். இந்த படத்தில் வந்து ஒரு கொடூரமான வில்லனாக பண்ணியிருக்கேன். நான் ஃபஸ்ட்டு சினிமாவுக்கு வரும்போதே வந்து நான் ஃபைட் கிளாஸ் நிறைய பாண்டியன் மாஸ்டர் கிளாஸ் போயிருக்கேன். அப்போ வந்து எல்லா ஃபைட்டர்ஸுமே கேப்டன் சார் அதை பற்றி தான் சொல்லுவாங்க. எங்களுக்கு அவரை பற்றி சொல்லி அவரை பார்க்கணும் ரொம்ப ஆசைப்பட்டேன். அதுக்கு நான் ட்ரை பண்ண பார்க்க முடியல. ஆனால் கடைசியில் பார்க்க எனக்கு உதவியாக இருந்த அன்பு தம்பிக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அதேமாதிரி சண்முக பாண்டியன் தம்பி, எங்கள் ரெண்டுத்துக்குள்ள 2 ஃபைட் இருக்குது, சூப்பராக பண்ணிட்டாங்க. அவ்வளோ லைவாக இருந்துச்சு. நாங்கள் ஃபைட் பண்ணும்போது கூட அடிங்க, நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை அடிங்கன்னு சொல்லி அவ்வளோ ஒரு கம்ஃபர்ட் ஜோன் கொடுத்தாங்க. ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக புலிக்கு பிறந்து புலியாக தான் இருக்கும். கண்டிப்பாக அந்த இடத்த தம்பி பிடிப்பார். அப்புறம் வந்து நானும் பார்த்திபன் சார் தான் ஒன்றா இருப்போம் ஸ்பாட்டில். அப்போது அந்த ஸ்பாட்டுக்கு போனாலே வந்து எது சாப்பிட்டாலும் எங்களுக்கு வந்துடும். ஸ்நாக்ஸு, அப்புறம் ப்ரெட்டு, எல்லாமே சாக்லேட் சாப்பிட்டாலும் எங்களுக்கு வந்துடும். ரொம்ப நன்றி தம்பி. மற்ற உங்கள் சப்போர்ட் எல்லாம் எதுவும் பண்ண முடியாது, சப்போர்ட் பண்ணுங்கள். தம்பி மிகப்பெரிய உழைப்பை கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இந்த படத்தில் மிகப்பெரிய ஒரு ஆக்ஷன் ஹீரோ தம்பி உருவாப்பில் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். மேடையில் அமைந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். சிவா சார் லாஸ்ட்டாக சொன்ன மாதிரி நான் பிரேமில் ஃபஸ்ட்டு வைக்கும்போதே அவரோட கண்ணு தான் பார்த்தேன். அவருக்கு சண்முகம் கண்ணு தெரில, எனக்கு கேப்டன் கண்ணு தான் தெரிஞ்சுது. ஃபஸ்ட்டு ஷாக் ஆகிட்டேன். 40 ஃப்ரேம்ஸ் வச்சுருந்தோம், அது உள்ளே என்ட்ரி ஆகிற ஃபஸ்ட் ஷாட்டு அவருடைய சண்முகனுடைய ஃபஸ்ட் ஷாட்டை தான் எடுத்தேன். எடுத்தோடனே எங்கள் டீமே சொன்னாங்க இது அப்படியே கேப்டனை பார்க்குற மாதிரி, அது மாதிரி தான் செட் பண்ணியிருந்தோம். ஸோ அவருடைய இடம் பிஎன்சியில் இன்னும் வெற்றிடமாகவே இருக்குது. அந்த இடத்த நிரப்புறது தான் நம்ம தம்பி வராப்புல சண்முகம். எல்லோரும் 2 இடத்த நோக்கி போவாங்க, ஆனால் கேப்டன் இடத்த யாரும் நினச்சி கூட பார்க்க மாட்டாங்க. ஏன்னா நினைக்க முடியாது. அவருடைய லெக் ஷாட்டாக இருக்கட்டும், அவருடைய ஆக்ஷன் சீக்கிரம் யாரும் பண்ண முடியாது, அதனால் யாரும் ட்ரை பண்ண மாட்டாங்க. ஆனால் சண்முகம் ட்ரை பண்ணுறாரு, அவருக்கு அந்த கன்ஃபார்மாக கிடைக்கும். பிஎன்சியில் ஏன்னா இந்த படம் பண்ணிட்டு இருக்கனால எனக்கு அனுபவத்தில் சொல்கிறேன். நம்ம எடுத்துகிட்டு இருக்க படத்தில் வந்து ஒரு காமெடி ஆக்ஷன், அதான் ரெண்டுமே சரிசமாக பண்ணுறாப்புல. ஒரு ஷாட்டில் வந்து ரோப்பே வைக்கலை, தூக்கி அடி போட்டாப்புல. ஏன்னா அவ்வளோ ஹைட்டு. நான் இப்போ டைலாக்ஸ் திருப்பி தான் சொல்லி தருவேன். நான் இந்த படத்தில் படைத்தலைவனில் 3 பிரமாண்டமாக சொல்லலாம். ஒன்று யானை, இன்னொன்று இளையராஜா சார், அண்ட் வந்து சண்முக பாண்டியன். ஏன் அவர் சொல்லலான்னா அவ்வளோ பிரமாண்டமாக இருப்பாப்புல. பிரேமில் ஃபுல் ஷாட் வச்சுருந்தோம், லெக் வரைக்கும் வச்சுருந்தோம், அப்படி இருக்கும். ஸோ ரொம்ப நாள் கழித்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஹீரோ இந்த சண்முக பாண்டியன் தான் சொல்லலாம். அது இந்த படைத்தலைவன் மூலமாக நம்ம தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு இந்த இடத்தையும் பிடிச்சி இந்த பிஎன்சியில் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையும் இந்த படைத்தலைவன். ஏன்னா எல்லாரும் சொன்ன மாதிரி யானை வந்து ஒரு அற்புதமான அனிமல், நம்ம கூடிய ஒரு பேசக்கூடிய ஒரு அனிமல் சொல்லலாம். அதோட சென்டிமெண்ட் அந்த சாங்கில் பார்க்க முடிஞ்சுது. அந்த யானை தேடி போகிறாருன்னு நினைக்கிறேன். அது கண்டிப்பாக அந்த பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு எமோஷனல் இருக்கும். அந்த எமோஷனல் இந்த படத்தை பெரிய லெவலில் கெட்டு கொடுக்குன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அவருடைய சாங் பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது. ட்ரெய்லர் உண்மையிலே ஸ்டார்டிங்கில் வந்து இங்கே, அதாவது நம்ம ஆக்சுவலாக யூடியூப்பில் பார்க்கும்போது தெரியலங்க, ஆனால் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது பிரம்மாண்டமாக இருக்குது. அதுக்கு மெயின் காரணம் கேமராமேன். அவர் உண்மையிலே கேமராமேன் சார் கிரேட் சார். ஏன்னா யானையை வச்சு ஃப்ரேம் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டம். ஆனால் எல்லா ஷாட்லையும் யானை கரெக்டாக ஃப்ரேம் பண்ணியிருக்காரு. கஸ்தூரிராஜ் சார் சொன்னாங்க பக்கத்தில் உட்காந்து, உண்மையிலே சூப்பராக பண்ணுங்க. மொத்த டீம் இது சிறப்பாக பண்ணியிருப்பாங்க நினைக்கிறேன். மிஸ்டர் அன்பு, உங்கள் வாழ்த்துக்கள். ஏன்னா ஒரு யானையை வச்சு ஒரு படம் பண்ணுறது ஒரு சாதாரண நினச்சி கூட பார்க்க முடியாது. நினச்சி அழகாக இந்த படத்தை கொண்டு வந்துடுங்க. இந்த படம் கண்டிப்பாக மே மாதம் அது சம்மர் ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக ஃபேமிலியோட எல்லோரும் பார்ப்பாங்கன்ற நம்பிக்கை இருக்குது. பத்திரிகை நண்பர்களும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. தாய் தந்தைக்கும் தாய்மொழி தமிழுக்கும் முதல் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்கள்,
பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். சினிமாவுக்கு வர்றதுக்கான இன்ஸ்பிரேஷன் எப்போவுமே நிறைய பேர் சொல்லுவாங்க. என்னோட மானசீக குரு, அப்புறம் நான் வேலை செய்ய ஆசைப்பட்ட இடம் எல்லாமே முருகதாஸ் சார் தான். ஸோ அந்த இடத்துக்கு நான் நிறைய தடவை ட்ரை பண்ணாலும் அவரோட அசிஸ்டண்ட் திருக்குமரன்ட்டு தான் நான் நட்பே துணை படம் பண்ணுற அளவுக்கு வந்தேன். ஸோ கதை சொன்னதும் மான்கரத்தை படத்துக்கு சார் சொன்னதை கேட்டு அந்த ஒரு இன்ஸ்பிரேஷன் எங்களுக்கு இருக்குது. நன்றி சார். உங்களோட ஆசீர்வாதத்தோடு இந்த இடத்துல நிற்கிறேன். அதுக்கு அடுத்ததாக எனக்கு சின்ன வயசுலேருந்து எனக்கு யாரை பிடிக்குன்னு கேட்டாலே எங்கள் வீட்டில் இருக்கவங்க ஊரில் இருக்கவங்களே சொல்லிடுவாங்க. அதை நான் சொல்ல தேவையில்ல. கடலூர் விழுப்புரம் மாவட்டம்னாலே மற்ற ஸ்டேட்டை விட மற்ற இடத்தோட மாசாக சொல்கிற ஒரு பேர் கேப்டன். தலைவருக்கு ஆக்சுவலாக நான் வரும்போதே அவங்க அரசியலுக்கு வந்துட்டாங்க. ஸோ அவங்கள இயக்கிறதுக்கு வாய்ப்பில்லை, ஆனால் பார்க்கறதுக்கான வாய்ப்பை கொடுத்தது இந்த படம் தான். அதை தாண்டி ஒரு நன்றியாக அதாவது ஒரு ரசிகனாக தான் நான் இங்கே வந்து நிற்கிறேன். நான் இந்த படத்தோட திரைக்கதை வசனம் இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு ரசிகனாக வந்து நிற்கிறேன். அவரை நான் ரசித்ததுக்கு 2 விஷயம் மட்டும் நான் எனக்கு தெரிஞ்ச சினிமாவில் பண்ணிட்டேன். ஒன்று, ஃபஸ்ட்டு படம் நான் நட்பே துணை பண்ணும்போதே அந்த படத்துக்கு நான் வச்ச பேர் கேப்டன் பிரபாகரன் தான். நீங்கள் இப்போ படம் பார்த்தாலும் தெரியும், அந்த ஹீரோவோட பேர் பிரபாகரன். இன்டர்வலில் ஸ்டேட் லிஸ்ட்டில் தேனா எப்படா இருக்குன்னும் போது ஜூனியர் ஹாக்கி டீம் கேப்டன் பிரபாகரன் தான் நான் பேர் போகணுன்னு ஆசைப்பட்டேன். பட் டைட்டில் எனக்கு கிடைக்கல. அடுத்ததாக இந்த கதை ஆக்சுவலாக படைத்தலைவன் அதுக்கான ஒரு வாய்ப்பாக எனக்கு இப்போ அமைஞ்சிருக்கு. எப்படி சொல்லணும்னா, இந்த கதைக்கு வந்து அன்பு லைன் சொன்னப்போவும் சரி, அப்போ வந்து ப்ரொடியூசர் பரமசிவன் ரூமில் தான் நாங்கள் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். ஸோ அப்போ வந்து யார் ஹீரோ போகலான்னு எல்லோரும் பேசிகிட்டு இருக்கும்போது நான் அமைதியாக தான் இருந்தேன். அப்போ நான் இதுக்கு ஸ்க்ரீன் ப்ளே எழுதுறேன், டைலாக் எழுதுறேன், அதெல்லாம் எதுவுமே நான் சொன்னது கிடையாது. பட் நான் ஒரே ஒரு அப்ளிகேஷன் வச்சேன். இதில் என் தலைவரோட பிள்ளைய ஹீரோ ஆக்குறீங்கன்னா சூப்பர், திரைக்கதை வசனம் நான் ஃப்ரீயாக எழுதி தரேன். அடுத்தது, நான் தலைவன் சொல்கிறத தாண்டி ஒரு விஷயம் நான் யோசிச்ச விஷயம் என்னென்னா, ஒரு ஒட்டுமொத்த படையும் ஒருத்தனுக்கு முன்னாடி அமைதியாக நிற்கனா அவன் தான் படைத்தலைவன். அது என் தலைவன் விஜயகாந்த் மட்டும்தான். ஸோ அந்த விஜயகாந்த் சாருக்காக நான் எழுதின தலைப்பு தான் படைத்தலைவன். அதை தரேன்னு சொன்னேன். எனக்கு தெரிஞ்சு ஆண்டவரோட ஆசீர்வாதம், என் தலைவனோட ஆசீர்வாதத்தோடு அதை நான் இந்த படத்துக்கு கொடுத்துட்டேன். அதுவே எனக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. உங்கள் முன்னாடியெல்லாம் இது நிற்கிறதுக்கும் அதே மாதிரி இன்றைக்கி என்றைக்கா இருந்தாலும் சரி, நான் எனக்கு ஏன்னா தலைவர் கூட ஒர்க் பண்ணதில்லை, ஷம்மு பிரதர்கிட்ட நான் ஒரு விஷயம் பார்த்துருக்கேன். ஸோ மக்கள் யார் வந்தாலும் ஒரு அரவணைப்போட பேசுகிறாரு. ஒருவேளை இப்படி தான் தலைவர் இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன் ஸ்பாட்டில். எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. இங்கே நான் பார்த்துட்டேன். படம் முடிஞ்சு லாஸ்ட் நாள் எல்லாருக்கும் எங்கள் வயிறார பிரியாணியோட தான் போட்டாங்க. நான் ஷூட்டிங் பாட்டு அதிகமாக போகல, ஆனால் பிரியாணிக்கு போனேன். நல்ல விஷயம் பிரதர், அது கீப் இட் அப். அப்புறம் உங்களுக்கு என்னைக்காவது படைத்தலைவனேன்னு போஸ்ட் ஓட்டினா அதில் நானும் இருக்கேன். ஏன்னா அந்த டைட்டில் தலைவருக்காக கொடுத்த டைட்டில் உங்களுக்காக வந்து சேர்ந்துருக்குன்னா அவரோட ஆசீர்வாதம். மற்றவங்களை பற்றி எனக்கு பெருசாக இது சொல்ல தெரியாது. பட் ஆனால் இந்த படத்தை பற்றி நான் 2 விஷயம் சொல்லணும். படம் உணர்வு ரீதியாக இருக்கும். நம்ம வந்து வெறும் மனிதர்களுக்கானது மட்டும் கிடையாது இந்த உலகம். நம்ம நேசிக்கிற அதாவது நம்ம இதில் ஒரு யானையாக பார்க்குறோம். நம்ம வீட்டில் வளர்கிற பூனையிலேருந்து நாயிலேருந்து எல்லாமே நம்ம நேசிக்கிற ஒரு பொருள்கிட்ட நம்ம உண்மையாக இருந்தோம்னா அது அதனோட அன்பை பயங்கர உண்மையாக கொடுக்குன்றது தான் இந்த படம். அந்த காதலை வந்து ஆக்சுவலாக ஷம்மு பிரதரையும் மணியனையும் லாஸ்ட் டே பிரிக்கிற அளவுக்கு பிரச்சனையாக அளவுக்கு இருந்தது. ஏன்னா மணியன்றது வேறு யாரும் இல்லை, யானை. இந்த படத்தில் ஹீரோவுக்கு நிகராக அது படம் ஃபுல்லாக அவ்வளோ அழகாக நடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு டவுட் என்னென்னா, தனுஷ் சாரும் செல்வராகவன் சாரும் எப்படி இவ்வளோ நல்லா நடிக்கிறாங்கன்றத நேரில் பார்க்குற வாய்ப்பு வந்து நம்ம கஸ்தூராஜா சார்கிட்ட கிடச்சிது. உண்மையிலே பிரமாதமான நடிகர். நிறைய படங்கள் பண்ணுவாங்க. ஏன்னா நீங்கள் நான் சொல்ல தேவையில்ல, படம் சொல்லும். அடுத்ததாக வந்து இதில் ஒருத்தர் வந்து காமிச்சாங்க. படம் பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தா யாராவது ஜெகபதி பாபு மாதிரி இருக்காருன்னு பார்த்தேன். அப்புறம் சொன்னாங்க கதிர் சாரோட அப்பான்னு சொல்லிட்டு லோகு சார். ஸோ அவங்களோட நடிப்பு நிறைய, அதாவது நான் நிறைய பேர் சொல்லலாம். ஏன்னா எனக்கு அப்புறம் பெரிய பெரிய ஆட்கள் இருக்காங்க. ஸோ நான் இதோட முடிக்கிறேன். டெக்னீஷியனாக வந்து இந்த படத்தோட முதுகெலும்ப சதீஷ் சார். ஏன்னா நீங்கள் விஷுவல் பார்த்துருப்பீங்க. ஏன்னா நான் அவர் கூட இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணதில்லை. ஒரு முதுகெலும்பாக இருந்து நான் என்ன எழுதணும், நான் ஸ்பாட்டுக்கு அதிகமாக போகல. நான் ஒரே ஒரு விஷயம் தான் எழுதி கொடுத்துட்டேன். அதை ஸ்பாட்டில் எனக்கு நிகராக நின்று எனக்காக ஒரு இது பண்ணியிருக்காரு. இது எல்லாத்தையும் தாண்டி என் அன்பு. ஏன்னா எல்லாத்தையும் தாண்டி ஒரு அரவணைப்பு அன்புக்கிட்ட இருக்கும். ஆக்சுவலாக நீங்கள் அவரோட ரூமுக்கு போனீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 5 அசிஸ்டன்ட் டைரக்டர் யாராவது உட்காந்துருப்பாங்க. அது ஒரு நம்பிக்கையோடு நம்ம அந்த இடத்துக்கு போகலாம். ஸோ இதுதான் இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்ததுக்கும், அதாவது பரமசிவண்ணனுக்கு, காளிதாஸ் சாருக்கும், ரமேஷ் சாருக்கும் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். என் தலைவனை நம்ம இது வரைக்கும் யாரும் கைவிடப்பட்டதில்லை. இந்த படம் உங்களை காப்பாற்றும், அவர்கள் ரசிகர்கள் நாங்களும் உங்களை காப்பாற்றும். இந்த நம்பிக்கையோட ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி விடைபெறுகிறேன். உங்களது தாய்மொழி எதுவாக இருந்தாலும்
தமிழ், ஹிந்தி மொழி எதுவாக இருந்தாலும் அதை நேசிங்க. அதற்கு இணையாக மற்ற மொழிகளையும் நேசிங்க. ஈழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும். நன்றி, வணக்கம். வந்திருக்கும் பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். மேடையில் விட்டிருக்கும் ஸ்பெஷல் கெஸ்ட் அவர்கள் அனைவருக்கும் நன்றிமா. அப்புறம் எல்லாத்து போல் எனக்கும் கேப்டனோட ஒரு அனுபவம், அதை மட்டும்தான் பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். உதவி ஒளிப்பதவராக இருந்து படம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுவும் உதவி ஒளிப்பதவராக இருக்கப்போ ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸை கிளாஷாக போகிறப்போ, ஒரு கேமராமேனுக்காக போகிறப்போ எவ்வளோ டஃப்ன்றது, அதுவும் கேப்டனோட படத்தில் அந்த அசிஸ்டண்ட்டுக்கு ஒரு கேமரா பிடிக்கிறப்போ எவ்வளோ டஃப்ன்றது தெரியும். அவர் பண்ணுற ஃபைட் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். அந்த ஜூமில் அவரை போய் பிடிக்கிற விஷயம், அவர் கண்ணை கேப்சர் பண்ணுறது, இதெல்லாம் ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. அப்போது ஒரு 4 டேக் பண்ணால் கூட அவர் பொறுமையாக கூட ஃபைட் மாஸ்டர்கிட்ட சொல்லுவார், கூட ஏதோ பண்ண நினைக்கிறக்கே சொல்லு சதீஷ்னு சொல்லி அந்த ஃப்ரேமுக்குள்ளே வந்து நின்று அந்த புருவத்தை உயர்த்தி காட்டுவார். அதெல்லாம் கூஸ் பம்ஸ் மூமெண்ட். இப்போது அது இவ்வளோ நாளைக்கு அப்புறம் நம்ம ஷமு பிரதரோடு அது பண்ணுறப்போ பிளஸ்ட்டு சீரியஸாக அவரால் லேர்ன் பண்ண அந்த ஃபைனஸ்ட் ஃபைட்டோட டெக்னிக்கல் ஈவெண்ட்ஸை வந்து ஷமு பிரதர் வச்சு பண்ணுறப்போ எனக்கு அவ்வளோ ஈஸியாக இருந்துச்சு. அப்புறம் ஏதோ ஒரு திஜாவு மாதிரி அவர் கூட பழகிறப்போ எனக்கு இருந்துச்சு. தேங்க்யூ ஷமு சார், ஐம் பிளஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். வந்திருக்கிற சிறப்பு விருந்தினர்களுக்கும் பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் கேப்டனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய மாலை வணக்கம். இந்த அற்புதமான படத்தில் எனக்கு இப்படி ஒரு கேரக்டர் கொடுத்த என் தம்பி அன்புக்கு ஒரு அன்பான வணக்கம். இந்த கேரக்டருக்கு பரிந்துரை பண்ண தயாரிப்பாளர் பரமேஷ் அண்ணன், இவங்க எல்லாத்துக்குமே எனக்குடைய மிகப்பெரிய நன்றி. 35 வருஷமாக நான் டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கேன். நிறைய படங்கள் வந்து நண்பரோட சேர்ந்து கேப்டனோட படங்கள் பண்ணியிருக்கேன். அந்த கேப்டனை பார்க்குற பாக்கியம் எனக்கு கிடைக்கல. அதை நான் ஸ்பாட்டில் பார்த்தேன். நான் அதாவது வந்து ஒரு ஷார்ட்டில் போய் இது பண்ணுறதாகட்டும், அந்த கேரவனில் உட்காராமல் பிரதர் அடிபட்டுச்சா பிரதர் அப்படின்னு பார்க்குற ஒரு பண்பு இருக்கு இல்லையா வந்துட்டு, கண்டிப்பாக எங்கள் ஹீரோ பெரிய உச்சம் தொடுவார், பெரிய நம்பிக்கை கொண்டேன். இந்த வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி. அரங்கத்திற்கு வணக்கம், மேடைக்கு வணக்கம். என்ன முதல் வணக்கம் எதுக்கு உங்களுக்கு சொன்னேன்னா, நீங்கள் மனசு வச்சா தான் படம் ஓடும். இப்போ இவங்கெல்லாம் பேசிட்டு போயிடுவாங்க, பட் நீங்கள் தான் போய் அந்த எந்திரத்தை முடுக்கி விடணும். படைத்தலைவன் இந்த டைட்டில் எப்படி உதயமாச்சு என்னன்னு தெரில. ரொம்ப பேரை ஏங்க வைக்கிற ஒரு டைட்டில். இப்படி பார்த்தாலும் சரி, 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 கேப்டனுடைய ரசிகர்களாக இல்லாதவங்க யாருமே இங்கே இல்லை. நானும் அவரோட ஒரு படம் பண்ணியிருக்கேன், இயக்கியிருக்கேன். இங்கே பல விஷயங்கள், புது விஷயங்கள் இருக்குது என்கிட்ட சொல்கிறதுக்கு. அவர் வந்து கேப்டனுடைய பிரதரின்லா. என் ராசாவின் மனசிலை, அதுதான் என்னுடைய முதல் படம். அந்த படத்திற்கு முதல்ல தேர்வானவர் அவர்தான். இது தெரியுமா யாருக்காவது? உங்களுக்கு தெரியாதா? ஆனால் நடிக்கலை, அவர் தான் முதல்ல வந்தார். அது ஏதோ நின்று போச்சு. இன்னொரு புதுமை என்னென்னா, என்னை ஒரு நடிகனாக நான் நடிச்சிருக்கேனா இல்லையா நிஜமாகவே எனக்கு தெரியாது. அவர் இயக்குனர் என்ன சொன்னாரோ அதை நான் பண்ணேன். ரொம்ப தேவைக்கு அதிகமாக ஒரு வயசானவனை என்னை மதித்து மரியாதை கொடுத்தாங்க. அது கொஞ்சம் அதிகம். இன்னும் கொஞ்சம் நான் கொஞ்சம் இளைஞனாக வேஷம் போட்டுக்கணும்னு ஆசைப்பட்றேன். பட் அவங்களாம் வந்தோடனே எழுந்து நின்று பண்ணாங்க. இது வந்து இன்னும் இது என்ன செய்யும், நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இந்த படத்தில் முக்கியமாக குறிப்பிட வேண்டிய ஒன்று, ஒரு இடத்துல உட்காந்தோ இல்லை எதையாவது பிடிச்சிட்டு சாஞ்சி நின்னோ ஒரு நிமிடம் கூட நான் பார்த்ததே இல்லை, ஒரு வினாடி கூட. அது ஒளிப்பதிவாளர் சுரேஷ், அவருக்கு தான் இருக்க அத்தனை பேருடைய இயக்கத்தையும் மொத்தமாக
இயங்கினவர் அவர் இல்லைன்னா உண்மையிலேயே இந்த படம் இவ்வளவு அழகாக வந்திருக்குமான்னு சொல்ல முடியாது. உண்மையிலேயே நான் பிரமிச்சு போயிட்டேன் பிரதர். நீங்கள் சொல்லும் போதெல்லாம் நம்பலை. அவர் அப்பப்போ சொல்லுவார். பட் இப்போ பார்க்கும்போது தெரியுது எவ்வளவு பெரிய உழைப்பு அவர் உழைச்சிருக்காரு. அந்த கேமரா விட்டு அவர் கை எடுத்ததே கிடையாது. இந்த மாதிரி ஒர்க் பண்ணார். தம்பி நம்ம ஹீரோ படைத்தலைவன் என்ன சொல்கிறது அவரை பற்றி, எல்லாமே அவர் மாதிரியே தான் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் அவரை விட கொஞ்சம் ஹைட்டாக இருப்பாருன்னு நினைக்கிறேன். முதல்ல போகும்போது ஒரு யானையோட நடிச்சிட்டு இருந்தோம். அவர் பூந்து விளையாடுறாரு. போன உடனே சின்ன பிள்ளை இல்லையா, டக்குன்னு போய் வீரம் விளைஞ்ச மண்ணுக்கு பிறந்தது அது. அவர் டக்குன்னு பூந்து விளையாடுறாரு, யானைக்கு முத்தம் வைக்கிறாரு, தட்டி கொடுக்குறாரு. இதுக்கெல்லாம் லஞ்சம் கொடுத்துருக்காருன்னு அப்புறம் தான் தெரியுது. நமக்கு கிட்ட போகிறதுனால உள்ளே போகிறோம். வெட்ட எடுத்து என்ன யானை என்னங்க அது பூனைக்குட்டியாக தூக்கி வச்சு கொஞ்சம் இருக்குது. ஆனால் அவர் பாஞ்சு இப்போ கட்டி பிடிக்கிறாரு, முத்தம் வைக்கிறாரு, அது கூட உக்காந்துக்கிறாரு. இப்படி போயிட்டு இருந்தா திடீர்னு ஃபைட்டுங்கிறாங்க. போய் பார்த்தாக்க 5 யானை நிற்கிது. இப்போ ஒரு ஃபைட்டில் நீங்கள் ஒரு ஷார்ட் பார்த்துருப்பேங்க, அந்த நான் காலுக்குள்ளே இருந்தபடி சர்வன்னு வெளியில் வருது. எதை பற்றியுமே அவர் பயப்படவே இல்லை. அது ஒரு மான்குட்டிகளோட விளையாடின மாதிரி அவர் விளையாடினார். இதுக்கெல்லாம் ப்ராக்டிஸ் பத்தாது. பேசிக்கலி நமக்குள்ள ஒரு ஃபவுண்டேஷன் இருக்கணும். அது கேப்டன் போட்ட விதைங்கிறதுனால தான் அது இருக்குது. இல்லாட்டி இதுக்கு வேறு எந்த விதமான ஆதாரம் இருக்கவே முடியாது. யாருங்க போய் யானையோட அந்த அளவுக்கு ஃபைட் பண்ணுவாங்க? புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நல்ல நேரத்தில் நடித்தார் யானைகளோட. இப்போ இவர் யானைகளோட நடிச்சிருக்கார். ரிசல்ட் என்னன்னு நீங்களே பார்த்துக்கோங்க. யானையும் கிட்டத்தட்ட ஒரு பூனைக்குட்டி மாதிரி அந்த அளவுக்கு ப்ராக்டிஸ்டு எலிஃபண்ட் வச்சுருந்தாங்க. ரொம்ப நாள் அதுவும் பண்ணுச்சு. நான் நடித்தது கொஞ்ச நாள் தான். இருந்தாலும் கூட எவ்வளவு சிரமப்படணுமோ அவ்வளவும் பட்டாங்க, எவ்வளவு கஷ்டப்படணுமோ அவ்வளவும் பட்டாங்க. திடீர்னு ஷாட் வச்சா மழை வந்துடும், 2-3 நாளைக்கு ஷாட்டே இருக்காது. இதுக்கெல்லாம் எவ்வளவு கால்குலேஷன் ஆகும், எவ்வளவு கணக்காகும்னு ஒரு ப்ரொடியூசராக எனக்கு தெரியும். இதையெல்லாம் தாண்டி இன்றைக்கி இந்த அளவுக்கு இந்த படம் நின்று இருக்குன்னா அது அந்த தயாரிப்பாளர், டைரக்டர் அன்பு, இவங்களுடைய அசகாய சூரத்தனமான ஒரு சாதனைன்னு தான் சொல்லணும். இல்லாட்டி இந்த அளவுக்கு கொண்டு வர முடியாது. அது இந்த பாலக்காடுங்கிற ஊர், அது நம்ம பூலோக சொர்க்கம் மாதிரி ஒரு ஊருங்க. அதுக்குள்ளே தான் ஃபுல் ஷூட்டிங். ஒரு டேமுக்குள்ளே தண்ணி குறைஞ்சிருந்தது, அதுக்குள்ளே போய் எவ்வளவோ பெர்மிஷன், இது ஏகப்பட்ட சிக்கல். இப்போ கூட இன்னும் முழுசாக தீர்ந்து இருக்காது, இன்னும் கொஞ்சம் இருக்கும். படம் எடுக்கிறவங்களுக்கு மொத்த சிக்கலும் கடைசியில் தானே வரும். அது இருக்கும். இதையும் தாண்டி நீங்கள் ஜெயிப்பீங்க. நம்ம மீடியாலாம் கட்டாயம் இந்த படத்தை பற்றி நல்லா எழுதுவாங்க. நல்லா எழுதுனா இதை விட இன்னும் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இசை ஞானி இளையராஜா. அவர் இளையராஜான்னு சொன்னோன்னே எனக்கு புல்லரிச்சு போச்சு. அதை விட என்ன வேணும் இந்த படத்துக்கு? ஒரு வரப்பிரசாதம். 2 பாட்டு கேட்டோம். உண்மையிலேயே அது சமாளிப்பே கிடையாது. அப்படி ஒரு அழகான பாட்டு 2 கொடுத்துருக்காரு. இன்னும் எத்தனை பாட்டு மொத்தத்தில்? 3. இன்னொன்று தான் இருக்கான், அதை காமிக்கல. அதையும் காமிச்சிருக்கலாமே. 3 பாட்டு ரொம்ப நல்லா இருக்குது. இளையராஜா ரீரெக்கார்டிங் நீங்கள் சொல்லவே தேவையில்லை. இது ரீரெக்கார்டிங் படம். பிச்சு பெடல் எடுத்திருப்பார். நீங்களாம் இருக்கீங்க, படத்தை காப்பாற்றுவீங்க நம்பிக்கை இருக்குது. உங்களெல்லாம் நம்பி நாங்கள் நடிக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்களை காப்பாற்றுங்க. இந்த படத்துக்கு இன்வெஸ்ட் பண்ண ப்ரொடியூசரை காப்பாற்றுங்க. அந்த இயக்குனரை காப்பாற்றுங்க. நன்றி. அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் அன்னியார் அவர்களுக்கும், ஜூனியர் கேப்டன் விஜய் பிரபாகரன் அவர்களுக்கும், நம்ம திரைத்துறையோட வருங்கால கேப்டன் சண்முக பாண்டியன் விஜயகாந்த் அவர்களுக்கும், சகோதரர் சுதீஷ் அவர்களுக்கும், மேடையில் அமர்ந்திருக்கும் திரை முன்னணி நட்சத்திரங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் வாழ்த்துக்களும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு, இந்த படம் படைத்தலைவன். இந்த படத்தை தயாரித்தவர் பரமசிவம்.
என்னுடைய 25 ஆண்டு கால நண்பர். அவரால் இந்த சினிமாவுக்கு கிட்டத்தட்ட நிறைய தயாரிப்பாளர்கள் உருவானாங்க. அது எனக்கு தெரியும். ஏன்னா அவர் கூடயே பயணிச்ச ஆள், பழகுவதற்கு ரொம்ப இனிமையானவர், வியாபாரம் தெரிந்தவர். அவர் இப்படி ஒரு படம் எடுத்திருக்காரு அப்படிங்கும்போது ரொம்ப மகிழ்ச்சி. அவர் இந்த படத்தில் அவர் மிகப்பெரிய லாபம் சம்பாதிக்கணும், வெற்றி பெறணும். அதுக்கேற்ற மாதிரி அவருக்கு டீம் அமைஞ்சிருக்கு. குறிப்பாக டைரக்டர் அன்பு 24 மணி நேரமும் இந்த படம் சிந்தனையாக சுறுசுறுப்பாக எந்த வேலை இருந்தாலும் நான் அதை கொஞ்சமும் சலிக்காமல் பல முறை அதை மாற்றங்கள் ஏற்படுத்தி அந்த படத்தை ரொம்ப பிரமாதமாக கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் நான் சொல்கிறதுக்கு காரணம் எனக்கு பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இது உருவானதுக்கு காரணம் இந்த படத்தை முழுசாக நான் பார்த்ததால் என்னால் கணிக்க முடிஞ்சது. இந்த படம் நிச்சயமாக தமிழ் சினிமாவில் இந்த ஆண்டில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக இருக்கிறது. யானை சென்டிமெண்ட் ஒரு பக்கம், அதை விட சொல்லவே வேண்டாம். கேப்டன் ரசிகர்கள் கொண்டாட போகிறாங்க. கேப்டனோட கூஸ் மொமெண்ட்ஸ் எல்லாம் இந்த படத்தில் இருக்கு. நான் கேப்டன் ரசிகராக இல்லாமல் யாருமே இருக்க முடியாது, நான் உட்பட. அவரோட ஃபைட்டுக்கு நம்ம ஸ்கூல் காலேஜ் டைம்ஸ்லலாம் நம்மலாம் பயங்கரமான அடிமை. அது ஒரு செவுத்தில் போய் அப்படி ஒரு காலை வச்சு அப்படி எகிரி வந்தாருன்னா அது திரும்ப இன்னொரு வாட்டி பார்க்கணுன்னு போய் உட்காந்து பார்ப்போம். அதே மாதிரி அவருடைய வாரிசு, அதான் சார் சொன்ன மாதிரி புலிக்கு பிறந்தது பூனை ஆகாது. ஒரு 6 அடி கம்பீரமான ஒரு ஹீரோ. அந்த ஃபைட்ஸ்லலாம் அவ்வளோ ரிஸ்க் எடுத்து ரொம்ப பிரமாதமாக அவருடைய காட்சிகள் வந்திருக்கு. நிச்சயமாக இந்த படம் ஒரு வெற்றி படமாக இருக்கும். கஸ்தூரி ராஜா சார் ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருப்பார். ரொம்ப யதார்த்தமாக நான் இங்கே வரும்போதே முதல்ல சொல்லிட்டேன் அவர்கிட்ட, சார் வாழ்ந்திருக்கீங்க இந்த கேரக்டர் அப்படின்ட்டு. அதே மாதிரி இந்த படத்தில் என்னுடைய நண்பர் திரு லோகு கதிரோட ஃபாதர், ஒரு தமிழ் சினிமாவுக்கு ஒரு புது வில்லன் கிடச்சிருக்காரு. ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. படத்தில் இசை, பாடல்கள் எல்லாமே ரொம்ப பிரமாதமாக இருக்குது. இந்த படம் ஆரம்பித்ததும் தெரில, முடிஞ்சதும் தெரில. ஒரு 2 மணி நேரம் 15 நிமிஷம் தான் மொத்த படமே. குடும்பங்கள் கொண்டாட வேண்டிய ஒரு படமாக இருக்கும் இந்த படம். நான் என்ன சொல்ல போனால் தயாரிப்பாளர்கிட்ட சொன்ன ரிலீஸ்க்கு முன்னாடியே கேப்டன் ரசிகர்களுக்கு போட்டு காட்டுங்க, பப்ளிக்கு ஒரு ஷோ போட்டு காட்டுங்க, அவங்களே கொண்டு போய் இதை சேர்த்துருவாங்க. அந்த அளவுக்கு நீங்கள் பயப்பட வேண்டிய படமே இல்லை, தாராளமாக யாருக்கு வேணாலும் போட்டு காட்டலாம் அப்படின்னு சொல்லி அவருக்கு உற்சாகமும் ஊக்கமும் கொடுத்துருக்கேன். இந்த படம் வெற்றி அடைய நீங்கள் எல்லாரும் மீடியா, ப்ரெஸ் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். வந்திருக்கும் அனைவருக்கும் இந்த நேரத்தில் மீண்டும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்புக்குரிய சதீஷ், நண்பர் சிவா, கஸ்தூராஜா சார், நிறைய படம் உங்கள் படத்தில் நிறைய சம்பாரிச்சிருக்கோம். சிவாஜி சார், குஷ்பு, ராதிகா மேம், நிறைய படம் நிறைய சம்பாரிச்சிருக்கோம். அடுத்து ரொம்ப குறிப்பிட்டு சொல்லணும், சசி அந்த சம்பளத்தை ஏற்ற மாட்டேன்னு சொன்னது ஒரு பெரிய ஒரு தயாரிப்பாளர் சார்பாக நாங்கள் தியேட்டருக்காரங்க ரொம்ப சந்தோஷப்படுறோம், ரொம்ப சந்தோஷப்படுறோம். படம் ஒரு பெரிய வெற்றி. இந்த 5 மாதத்தில் கலெக்ஷன் வைஸ் பார்க்கும்பொழுது ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ்னால் எக்ஸ்ட்ராடினரி ஃபேமிலி ஆடியன்ஸ், ஃபேமிலியாக குழந்தைங்களோட அத்தனை பேர் படம் பார்க்குறாங்க. ரொம்ப கலெக்ஷன் நல்லாயிருக்கு. எங்களுக்கு இந்த படத்தோட டேம்ஸ் கொஞ்சம் கம்மி, அதனால் லாபம் அதிகம். இன்னும் சொல்லப்போனால் ஒட்டுமொத்த கலெக்ஷனில் ரெட்ரோ படத்தோட ஒட்டுமொத்த கலெக்ஷனை டூரிஸ்ட் ஃபேமிலி கலெக்ஷன் கிராஸ் பண்ணிடுச்சு. நான் ஓப்பனாக டிக்ளேர் பண்ணுறேன். ஸோ மனமார்ந்த பாராட்டுகள் சசி, இதை கண்டினியூ பண்ணணும், நிறைய பெரிய வெற்றிகள் கொடுக்கணும்னு கண்டிப்பாக நான் கேட்டுக்கிறேன். அடுத்து முருகதாஸ் சார், ரமணா, தீனா, இந்த 7ஆம் அறிவெல்லாம் அந்த ஃபஸ்ட்டு ஒரு 1/2 அன் ஹவர் படம் பார்த்துட்டு ரொம்ப பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு எனக்கு ஒரு சம்திங், எனக்கு அது சொல்ல வரல. எனக்கு அது ரொம்ப ஹேட்ஸ் ஆஃப் சார். அடுத்த வர படங்களும் பெருசாக வெற்றி அடைஞ்சு சினிமாவும் நல்லா இருக்கணும். தியேட்ரு பேசிக்காக நல்லா இருந்துச்சுன்னா சினிமா டோட்டலாக எல்லாம் எங்கிட்டேருந்து ஃபுல்லாகவே காசு அங்கேருந்து தான் பாஸ் ஆகி போகுது. ஸோ அது நல்லா இருக்கணும். நண்பர் சுதீஷ் அவர்களுக்கும், கேப்டனுடைய 2 சிங்கக்குட்டிகள், வருகின்ற 2026 மே மாதம் தமிழ்நாட்டை அடுத்து யார் ஆட்சி செய்ய வேண்டும் என்று நிர்ணயிக்கக்கூடிய முதல் 5 சக்திகளில் ஒரு சக்தி
திருமதி கேப்டன் அவர்களுக்கும் வணக்கம். அடுத்ததா என் பக்கத்தில் உட்காந்துருந்தார் சதீஷ். கேமரா ரொம்ப டாப் சார். இந்த கஸ்தூராஜா சார்னு சொல்லிட்டாங்க, இவரும் சொல்லிட்டாரு. யானை சென்டிமெண்ட்டுங்கிறது ஒரு பெரிய சென்டிமெண்ட். நல்ல நேரம் எவ்வளோ பெரிய வெற்றின்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். கும்கி படம் திருச்சி ஊர்வசியில் 100 days. அதனால் அந்த யானை சென்டிமெண்ட் கண்டிப்பாக ஒரு பெருசாக ஒர்க் அவுட் ஆகி வரும். 2 பாட்டு போட்டாங்க. அதில் 2வது பாட்டு ரொம்ப சூப்பராக, ஃபோட்டோகிராஃபி ரொம்ப எக்ஸ்ட்ரானரி. எல்லாரும் அன்பு அன்புன்னு சொன்னாங்க. நான் அவரை பார்த்ததில்லை. அன்புக்கு பாராட்டுக்கள். கதாநாயகிட்ட ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு விஷயம், தமிழ் கதாநாயகன் நிறைய பார்த்துட்டேன் நான். தமிழ் கதாநாயகி, தமிழ் தெரிஞ்ச பொண்ணு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையணும். இந்த வருஷத்தினுடைய ஒரு எப்படினாலும் இன்னும் ஒரு 7 மாதம் இருக்குது. ஒரு 200-250 படம் வரும். அதில் ஒரு 10 படம் 15 படம், இது வரைக்கும் 5 படம் ஜெயிச்சிருக்கு. இன்னொரு 10-15 படம் ஜெயிக்கும். அதில் ஒரு படமாக இது இருக்க வேண்டும் என்று வாழ்த்தி என்னுடைய எல்லாம் உள்ள ரங்கநாதரையும் பழனி ஆண்டவரும் பிரார்த்திச்சுக்கிறேன். அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். கேப்டனுடைய நல்லாசிரியரும் விஜய் சிறி கம்பைன்ஸ் தயாரிக்கும் படை வீரன், படை தளபதி எல்லாம் சொல்லலாம். நம்ம இங்கே வருகை தந்துள்ள சண்முக பாண்டியத்தினுடைய ரசிகர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதே போல் கேப்டனுடைய நண்பர்கள், பத்திரிகை சேர்ந்த மூத்த பத்திரிகையாளர்களுக்கு கேப்டன் சார்பில் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். நான் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் சண்முக பாண்டியனுக்கு ஒரு ப்ளஸ் இருக்குது. அவர் முதல் நடித்த படம் சகாப்தம். அது வந்து மியூசிக் வந்து யுவன் சங்கர் ராஜா. இந்த படம் வந்து இசை ஞானி. 3வது படம் வந்து யுவன் சங்கர் ராஜா. 3 சிறிய நேரத்திலேயே வந்து இளையராஜா குடும்பத்தில் 3 இசையமைப்பாளர்கள் நடித்த ஒரே ஹீரோ சண்முக பாண்டியன் மட்டும்தான், வேறு யாருமே கிடையாது. பொன்ராம் சார், நான் உங்கள் பெரிய ரசிகர் சார். நான் உங்கள் படம் வந்தேன்னா என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு குரூப்புடைய வாட்ஸ்அப் குரூப் என்ன தெரியுமா? வருத்தப்படாத வாலிப சங்கம், VPVSன்னு வச்சுருக்கானது இன்னும் இருக்குது. அன்றைக்கி உங்களுக்கு காட்டியிருப்பதானது. சார், நீங்கள் வந்து என்னை ஹீரோ வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்க. ஆனால் எங்கள் மாமா என்னை ப்ரொடியூசர் ஆகிட்டார். நான் ப்ரொடியூசர் ஆகி 25 years கம்ப்ளீட். வல்லரசு படம் முடிஞ்சு 25 வருஷம் கம்ப்ளீட். அதே போல் நம்முடைய நண்பர் முருகதாஸ் பற்றி நான் சொல்லி ஆகணும். 2001 அவர் வந்து கதை சொல்ல எங்கள் வீட்டுக்கு வர்றாரு. அப்போ நான் கேப்டன் 2 பேர் கதை கேட்குறோம். கேப்டன் உடனே அப்படியே பேசினே இருக்கோம். அப்போ வந்து என்கிட்ட சொல்கிறார் அவர், சார் எனக்கு அடுத்த மாதம் இன்னும் ஒரு 6 மாதத்தில் எனக்கு கல்யாணம் நடக்குது. இந்த படம் முடிஞ்ச உடனே தலைவரை வந்து நீங்கள் என் கல்யாணத்துக்கு கூட்டின்னு வரணும் அப்படின்னு. நான் சொன்னேன், ஃபஸ்ட்டு படம் நீ முடி, படத்தை ஹிட்டு கொடு. நீ படம் ஹிட்டு கொடு, நான் கண்டிப்பாக கேப்டன் வந்து கல்யாணத்துக்கு கூட்டின்னு வர அப்படின்னு. அப்புறம் படம் எல்லாம் முடிஞ்சது. ப்ரீவியூ தியேட்டரில் நான் எங்கள் சகோதரியெல்லாம் படம் பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங் என் கூட வந்தார். அவர் இன்டர்வியூ இருந்தார். இன்டர்வியூ முடிஞ்சு எங்கள் கிளைமேக்ஸ் ஆளே காணும். அவர் நான் வந்து கேட்குறேன், எங்கப்பா முருகதாஸுக்கு கொஞ்சம் கூட்டினாருன்னா வரவே இல்லை. ஏன்னா கிளைமேக்ஸ் உங்களுக்கு தெரியும் அது என்ன கிளைமேக்ஸ்ன்ட்டு. முருகதாஸுக்கு பயம். நானும் அக்கா என்ன சொல்லுவேன்ட்டு, கேப்டன் தெரியும் கிளைமேக்ஸு, எனக்கு பிரச்சனை இல்லைப்பா, நீ பிரேமாகிட்டையும் சுதீஷ் கேட்டுக்க, எனக்கு கிளைமேக்ஸ் எனக்கு ஓகே, அவங்களுக்கு ஓகேன்னா ஓகே அப்படின்னு. நான் தேடுறேன், இவர் ஆளே கிடையாது. அப்புறம் லிஃப்ட்லேருந்து அப்படியே வராரு. வந்து கட்டி பிடிச்சேன். சூப்பர் கிளைமேக்ஸ், இதுதான் கிளைமேக்ஸ் அப்படின்னு நானும் சொன்னேன், எங்கள் அக்காவும் சொன்னாங்க. அதுதான் ரமணா. அதுக்கு முன்னாடி ரமணாவுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாம் பேசுறீங்க கேப்டன் வந்து பிஎன்சி ஹீரோ அப்படின்னு. ரமணா படம் வந்த உடனே ஏ சென்டர் ஹீரோ நம்ம கேப்டன் தான். ஏன்னா எனக்கு மெட்ராஸில் நிறைய இந்த நார்த் இந்தியன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா சக்தி தியேட்டர் எல்லா படம் டிக்கெட் கேட்பாங்க, நான் வாங்கி கொடுத்துருக்கேன். ரமணா படத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 50 நாள் டிக்கெட் நான் வாங்கி கொடுத்தேன். மெட்ராஸுக்கு எல்லாம் நார்த் இந்தியன்ஸுக்கு பிடிச்ச ஒரே படம் ரமணா தான். அந்தளவுக்கு அந்த படம் ஓடியது.
அதுக்கப்புறம் படம் ஹிட்டாச்சு. அவர் வந்து சார் படம் எட்டு கொடுத்துறேன், கேப்டன் கல்யாணத்துக்கு கூட்டின்னு வரேன் அப்படின்னு. கேப்டன் சொன்னார், கல்யாணத்துக்குலாம் போனார் எப்படி பாடினார், இல்லை நம்ம வாக்கு கொடுத்தாச்சு அவருக்கு போகணும் அப்படின்னு. இதுக்கு போகணும் கள்ளக்குறிச்சி அவருடைய திருமணமாவது ஒரு பெரிய மாநாடு அது. அந்த கள்ளக்குறிச்சியில் அவ்வளோ பெரிய மாநாடு. அப்போ கேப்டன் வந்து அவ்வளோ கூட்டம், ரசிகர் அவ்வளோ கூட்டம் அந்த இடத்துல. அப்போ வெளியே நம்முடைய கேப்டனுடைய ரசிக மன்ற சார்பில் ஒரு வெளியே ஒரு ஸ்டேஜ் போட்டிருந்தாங்க. அங்கே போய் சும்மா பேசினார், அரசியல் பேசினார். அங்கே தான் ஆரம்பித்தது தேசிய முற்போக்கு திராவிட கழகம் உங்கள் கல்யாணத்தில். அதனால கள்ளக்குறிச்சி எப்படியும் கள்ளக்குறிச்சியும் குட் பண்ணி என்ன 2 வாட்டி அங்கேயே நின்ட்டானு. 2009 19 கள்ளக்குறிச்சியில் நிற்க வச்சுட்டீங்க. அதே மாதிரி சசிகுமார் சார் ஞாபகம் தெரியல எனக்கு. 2000 வல்லரசு இட்டாயிடுச்சு. சார் வந்து இப்போ நரசிம்மா படம் ஷூட்டிங் போய் ப்ராசஸ் இருக்குது. அப்போ சார் வந்து என்னை பார்த்தாரு. இப்போது ஞாபகம் இருக்குது சார் உங்களுக்கு. அப்போ வந்து ஏதோ படம் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணோம், அது நடக்காமல் போச்சு. ஸோ சசிகுமார் சார் அப்போ வந்து எங்களுக்கு பழக்கம், எங்கள் ஃபேமிலிக்கு நல்ல பழக்கம். விரைவில் வந்து சம்மு வச்சு படம் பண்ணுவார், எனக்கு நம்பிக்கை இருக்குது. எனக்கு பண்ணணும் அவர். இப்போ எல்லாமே பேசுங்க யானை சென்டிமெண்ட்டு. கண்டிப்பாக யானைனாக்க வெற்றி தான். அது விநாயகர் இருக்கார் இல்லையா, கண்டிப்பாக இந்த படம் வெற்றி பெறும். எனக்கு ஒரு சந்தோஷம், சம்மு வந்து முதல் என்னுடைய ஹீரோ அவர். நான் தான் அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணேன் என்னுடைய கேப்டன் சிங்கர்ஸில். என்னுடைய ஹீரோ அவர் 100 படம் நடித்தாலும் என்னுடைய ஹீரோ தான் அவர். இப்போ எல்லாம் நான் வந்திருக்கோம். நான் சுதீஷ் வந்து இப்போ பிரேமலதா வந்து அரசியல் பேசாமல் போவாங்க அப்படின்னு. அரசியல் பேசுவோம், ஆனால் இந்த மேடை கிடையாது, அதுக்கு வேறு மேடை இருக்குது. இந்த மேடையை பொறுத்த வரைக்கும் பத்திரிகை நண்பர்கள் அனைவரும் எல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது. கேப்டனை தூக்கி விட்டுட்டு நீங்கள் தான். அதனால் சண்முக பாண்டிய கேப்டன் இல்லை இன்றைக்கி. இப்போ நம்ம அந்த மாதிரி சொன்ன மாதிரி தாய் மாமன் அந்த முறையில் நான் பேசுகிறேன். நான் சண்முக பாண்டியனை உங்கள் கையில் நாங்கள் ஒப்படைக்கிறோம். நல்ல இடத்துல அவர் வந்து சேர்க்க வேண்டியது பொறுப்பேற்று கேட்டு இந்த படத்தை இயக்கிய அன்பு அவர்கள் வந்து அவர் எனக்கு டைரக்டர் தெரியல, எனக்கு இந்த படத்தை ப்ரொடியூஸ் மாதிரி தெரியாது. எனக்கு எல்லா விஷயமே அவர் தான் பார்த்தார். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் வெற்றி பெறும். இதே இடத்துல மீண்டும் உங்கள் அனைவரையும், அதாவது சண்முக பாண்டியனுடைய ரசிகர்களையும் தேமுதிகவுடைய தொண்டர்களையும் நம்முடைய பத்திரிகை நண்பர்களையும் சினிமா அனைவரும் சேர்த்து ஒரு மாபெரும் வெள்ளி விழாவை நடத்துவோம் என்று கூறி மீண்டும் அந்த விழாவை சந்திப்பேன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.